வசனம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். இந்த வசனத்தில் நம்ம பார்த்தது போல, நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன். யார் சொல்கிறார்? இது பவுல், பரிசுத்த பவுல் கூறுகின்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம். இது எத்தனையோ பிரசங்கங்களில், எத்தனையோ இடங்களில் நம்ம எல்லாரும் இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி தானேங்க? நான் குழந்தையாக இருக்கும்போது குழந்தையை போல் நான் பேசியிருக்கலாம், நான் குழந்தையை போல் திங்க் பண்ணியிருக்கலாம், சிந்திச்சிருக்கலாம், குழந்தையை போல் யோசிச்சிருக்கலாம். ஆனால் நான் புருஷனான போதோ இந்த குழந்தை தன்மைகள் அனைத்தும் நான் என்ன பண்ணேன்? ஒழித்து விட்டேன் என்று சொல்லி பரிசுத்த பவுல் கூறுகின்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்கிறோம். இங்கே பவுல் 2 விதமான அனுபவத்தை அவர் கூறுகிறார். ஒன்று குழந்தை அனுபவம், மற்றொன்று சொல்லுங்க புருஷருடைய அனுபவம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் 2 அனுபவங்கள் உள்ளது. என்ன 2 அனுபவங்கள்? நம்முடைய ஆரம்ப நிலை மற்றும் நம்முடைய முதிர்ச்சி நிலை. சொல்லுங்க, நம்முடைய ஆரம்ப நிலை மற்றும் நம்முடைய முதிர்ச்சி நிலை. இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, சண்டே கிளாஸ் பிள்ளைங்கள்லாம். அப்போ இந்த பலமான ஆகாரத்தை அவர்களால் என்ன பண்ண முடியாது? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அவங்களுக்கு என்ன? சண்டே ஸ்கூல் போயிட்டாங்களா எல்லாரும் பேக் எடுத்துகிட்டு? அப்போ குழந்தை, அவர்களை குழந்தைன்னு பிரிக்கிறோம். இன்றைக்கி நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம்? பெரியவங்க, புருஷர்கள். நமக்கு சில சிந்தனை இருக்குது, வசனத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? சிந்திச்சு பார்க்குறோம், யோசிக்கிறோம். ஆவியானவர் என்ன என்கிட்ட பேசுகிறான்னு சொல்லிட்டு கேட்க ஆர்வமாக இருக்கீங்க. இது ஒரு முதிர்ச்சி நிலை, இது இப்படின்னு சொல்லலாம். இல்லாவிட்டால் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அது ஆரம்ப நிலை என்று நாம் கருதி கொள்ளலாம். ரட்சிக்கப்பட்ட புதுசில் எல்லாருமே என்ன? ஆரம்ப நிலை கிறிஸ்தவர்களாக இருப்போம், குழந்தைகளைப் போல இருப்போம், புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல இருப்போம். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது? ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு ஒரு 20 வருஷம் இருக்குங்களா? சொல்லுங்கள், ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் இருக்குமா? எல்லாம் 20 வருஷத்தை மினிமம் எல்லாமே தாண்டி இருப்பீங்க. அதுக்கு மேலேயே இருக்கிற விசுவாசிகள் நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு 10 வருஷம் ரட்சிக்கப்பட்டு அது முதிர்ச்சியான வாலிபர்கள் இருக்கீங்க. அப்போ இது மாதிரி நம்ம பார்க்கும்போது ஆரம்ப நிலை, முதிர்ச்சி நிலை, இந்த 2 பகுதிகளாக நம்ம இந்த செய்தியை கண்ணோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், நம்ம எல்லாரும் ஜீவிக்கிறோம் இந்த ஜீவியத்தை. இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம எப்படி வாழ்கிறோம் என்று சொல்லி இந்த காலை வேளையில் நம்ம சிந்திச்சு பார்க்க போகிறோம். நம்ம குழந்தைகளாக இருக்கிறோமா, இல்லை நம்ம புருஷர்களாக இருக்கிறோமா? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்கிறீங்களா? இப்போ அண்ணா வந்து பக்கத்தில் வந்துருங்கண்ணா, லிங்ஸ்டன் அண்ணா பக்கத்தில் வந்துடுங்க. பின்னாடி இருந்து யாரோ பிரதர் தாமஸ் அண்ணா பக்கத்தில் வந்து உட்காந்துக்கோங்க. வாங்க, கன்னடி பிரதர் வந்து உட்காந்துக்கோங்க. ஜாஸ்மின், பிளஸ் 2 பேர் மேலே உட்காந்துக்கோங்க. எல்லா ஃபேஸையும் நான் பார்க்கணும். மேலே உட்காந்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து நீங்கள் கேட்க போகிறீங்க, நீங்கள் குழந்தையா இல்லை புருஷரா? கேளுங்க, நீங்கள் குழந்தையா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ஒருத்தர் கேளுங்க, நீங்கள் குழந்தையா புருஷரான்னு கேளுங்க. என்ன சொல்ல போகிறீங்க? என்ன சொல்கிறாங்க? புருஷர்னு சொல்கிறாங்க எல்லாரும். குழந்தைன்னு யாரும் சொல்லல. நீ சொன்ன அவன் வெங்கடேஷ் குழந்தை, இப்போ தான் ரசிக்கப்பட்டு இப்போ அனுபவத்தில் வந்திருக்கிறான். அவன் குழந்தையா ஒத்துக்கிட்டான். பார்த்தீங்களா? இப்போ செய்தியே இதில் தான் போகுது, குழந்தையா புருஷரா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் எபிரேயர் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராக இருக்க வேண்டும், ஆனால் பால் உண்ணத்தக்க குழந்தைகளாக இருக்கிறீர்கள் என்று பவுல் கூறுகிறார். சரிங்களா? திறவுகோள் வசனம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. குழந்தையை போல பேசினேன், சிந்தித்தேன், யோசித்தேன். 2 நிலைமை சொல்லிட்டேன். இப்போ எபிரேயர் புஸ்தகத்தில் அவர் சொல்கிறார், நீங்கள்லாம் இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டீங்கப்பா, இப்போ நீங்கள்லாம் யார்? பாஸ்டர்ப்பா. நீங்களாம் யார்? பாஸ்டர். போதிக்கிற நிலைமையில் இருக்கிறீங்க.
ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, இன்னும் பால் உண்ணுகின்ற குழந்தைகள். பால் உண்ணுங்கிற குழந்தைகள்னா இன்னும் அடிப்படை சத்தியம், இயேசு ரட்சிப்பார், இயேசு சுகம் தருவார், இயேசு மன்னிப்பார், இது மாதிரி அடிப்படை சத்தியங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? மகனே, உன் பாவங்கள் இயேசு மன்னிப்பார், உனக்கு ஒரு அற்புத சுகத்தை தருவார், நீ கலங்காதே திகையாதே, உன் கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை தருவார், உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவாங்க. அப்போ மக்கள் ஒரு பிரச்சனை போராட்டத்தில் இருப்பாங்க, ஏசப்பா கிட்ட நம்பி வருவாங்க. ஏதோ சாமி சொல்கிறாங்கப்பா, போனோன்னு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் நம்புகிறாங்க. சரி, ஏசு சாமி, எத்தனையோ சாமி கும்பிட்டுட்டேன், எல்லாம் கைவிட்டுருச்சு, ஏசு சாமி கிட்ட வந்தால் அற்புதம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க, வந்து ஜெபம் பண்ணுறாங்க. வாழ்க்கையில் அதே மாதிரி ஒரு அற்புதத்தை அவங்க பெற்றுக்கொள்ளுகிறாங்க. உடனே என்ன ஆயிடுது, அந்த இடத்துல ஒரு விசுவாசம் முளைக்கிறது. விசுவாசம் முளைச்சிட்டோன்னு என்ன ஆயிடுறாங்க, கிறிஸ்துவுக்குள்ளே புதிதாய் பிறந்த குழந்தைகளாக என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், இத்தனை வருஷம் தாண்டி வந்துட்டோம். இத்தனை வருஷத்தில் நம்ம இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறோமா, இல்லை நம்ம புருஷராக இருக்கிறோமா? அல்லேலூயா. இந்த வசனம் வாசிக்கும் போது நமக்கு 2 கேள்வி எழும்பணும். உங்கள் மனசாட்சியை பார்த்து நீங்கள் கேட்கணும், நீ இன்னும் குழந்தையா இருக்கியா, இல்லை நீ புருஷனா மாறிட்டியா? ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் மாத்திரமே நம்ம இதில் கண்டுபிடிக்க முடியும், இந்த குழந்தைக்கும் இந்த புருஷத்துவத்திற்கும். இது நல்லா நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா நீங்கள் குழந்தையா இல்லை புருஷரா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நீங்களே. அல்லேலூயா. முதலாவதாக நாம் பார்க்கிறோம், நான் குழந்தையை போல பேசினேன். பவுல் சொல்கிறார், என்ன சொன்னார்? நான் குழந்தையை போல பேசினேன். அப்போ குழந்தை எப்படி பேசும்? இந்த வசனத்தில் நான் பார்க்குறோம். குழந்தை எப்படிங்க பேசும்? குழந்தை எப்படி பேசும்? ஏதோ புரிஞ்சுக்கிட்டு பேசுமா? புரியாது. தெரிஞ்சுக்கிட்டு பேசுமா? தெரியாது. இஷ்டத்துக்கு என்ன பண்ணும்? பேசும். எல்லாம் டான்ஸு விடும், நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்ன பண்ணுவோம், அப்படியா, சரி சரி அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்போம். அதே மாதிரி நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலிருந்து, ஞானஸ்தானம் பெற்ற நாட்கள், நாம் பரிசுத்த ஆவியை பெற்ற அந்த நாட்கள், ஆரம்ப நாட்களில் இந்த ஆவிக்குரிய வாழ்வில் நம்ம ஆரம்ப நிலையிலே இன்னும் நாம் இருக்கிறோமா? அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதங்கள், என்னென்ன காரியங்கள் நாம் முதிர்ச்சி அடைந்தோம் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக இந்த குழந்தை தன்மை குறித்து வேதம் சில காரியங்களை எடுத்துரைக்கிறது. அது என்னன்னு நம்ம ரீட் பண்ணிட்டாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எல்லாருமே சொல்லிட்டீங்க, நான் குழந்தை இல்லைப்பா, நான் புருஷரப்பா அப்படின்னு நல்லா சொல்லிட்டீங்க, வசனமாக சொல்லுது. சரி, ஓகே. இப்போ ஒரே வசனத்தை சொல்லி பவுல் கண்டுபிடிக்கிறார் நம்ம எல்லாத்தையும். பார்க்கலாமா? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். எபிரேயர் 5:13 வாசிங்க. பழக்கமில்லாதவனாய், நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பால் உண்ணுகிறவன், இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாலையே சாப்பிட்டுட்டு இருக்கிறவன், அடிப்படையில் இருக்கிறவங்க நீதியின் வசனத்தில் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்களா, பழக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ ஆவியின் வாழ்க்கையில், இந்த ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் நீதியின் வசனத்தில் நம்ம நிலைத்திருக்கிறோமா என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வசனத்தை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ண வேண்டும்? அதுக்கேற்ற புரிதல் நமக்கு இருக்கணும். அப்படி தானேங்க? இப்போ நம்ம சொல்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனா அதுக்கேற்ற புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் இல்லை என்றால் நம்ம எத்தனை சத்தியம் கேட்டாலும், எத்தனை தாட்டி நம்ம வேதத்தை வாசித்தாலும் அது எதுவுமே என்ன பண்ணாது, நம்மளுக்கு விளங்காது, புரியாது. அப்போ நீதியின் வசனத்தில் நம்ம பலவான்களாக இருக்கணும். அதில் ஒரு பழக்கம் இருக்கணும் வசன ஜீவியத்தில். அப்போ தான் நம்ம கற்றுக்கொள்கின்ற உபதேசங்கள் எல்லாம் நம்மை தேறினவர்களாக நம்மை மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இதுக்கு அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இது என்னென்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்கிறது என்றால், அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க, 14வது வசனத்தை. பலமான ஆகாரமானது
நன்மை என்ன தீமை என்ற பயிற்சியினால் பூரண வயதுள்ளவர்களுக்கு அது தகும் என்று சொல்லி பார்க்கிறோம். யாரும் இப்போ மைக்கில் வாசிக்கிறீங்களா? பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஹல்லேலூயா. இப்போ குழந்தைங்களுக்கு அந்த வசனம் நிலைத்திருக்காதனால என்ன பண்ணுறாங்க? பாலை கொடுக்குறாங்க. கரெக்டுங்களா? இப்போ ஒரு குழந்தைக்கு என்னது நீங்கள் தரீங்க? பால் தரீங்க. ஏன்னா அது எளிதாக என்ன பண்ணாது? ஜீரணமாகிரும். குழந்தைக்கு யாரோ மட்டன் பீஸ் தருவீங்களா? குழந்தைக்கு யாரோ தருவீங்களா? தரமாட்டீங்க. இப்போ எம்மி மாதிரி குழந்தை இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த குழந்தைக்கு என்ன தருவோம்? பால் தருவோம். அடுத்தது ஏதோ ஒரு சின்னதாக இட்லி ஏதோ ஒன்று தருவோம். அப்போ அந்த குழந்தை அது ஒன்று தான் என்ன பண்ணுவேன், அந்த குழந்தையால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது இங்கே நம்ம 2 விதத்தில் நம்ம பார்க்குறோம். 13வது வசனத்தில் ஒரு தரப்பிட்டவரை குறிக்குது, 14வது வசனத்தை இன்னொரு தரப்பிட்டவர்களை குறிக்குது. 13வது வசனம் குழந்தைத்தன்மை உள்ளவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, 14வது வசனம் புருஷர்களுக்கு என்ன பண்ணது சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். பூரண வயது உள்ளவர்களுக்கு அது தகும். அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பூரணமாக இருக்கும்போது மாத்திரமே, புருஷர்களாக நாம் இருக்கும்போது மாத்திரமே நம்ம அந்த பலமான ஆகாரத்தை, ஆழமான சத்தியத்தை, சத்தியத்தின் ஆழத்தை, நம்ம நன்மை என்ன தீமை என்று நம்முடைய வாழ்க்கையில் பகுத்தறிய முடியும். ஹல்லேலூயா, ஆமென். நாம் பகுத்தறிய வேண்டுமென்றால் நாம் பூரண தேர்ச்சியுடைய விசுவாசிகளாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீதியின் வசனத்தில் நமக்கு பழக்கம் இருக்க வேண்டும். இந்த வசன ஜீவியத்தில் நமக்கு பழக்கம் இல்லை என்றால் நம்ம இன்னும் குழந்தைகளாகவே தான் இருக்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எத்தனை ஆண்டு காலம் நாம் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் நாம் நீதியின் வசனத்தில், நீதியின் வசனம் என்ன, இந்த பைபிளில் போட்டிருக்கிற இந்த அதிகாரத்தை வசனத்தை இதன் மேலே ஒரு தாகம் இருக்கணும், இதை வாசிக்கணும் ஒரு ஆர்வம் இருக்கணும். இதுதான் நீதியின் வசனத்தில் ஒரு பழக்கம். ரெகுலராக பைபிள் ரீடிங் ஹேபிட் நம்மளுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. வேத வசனத்தை நன்றாக நீங்கள் என்ன பண்ண வேண்டும், வாசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தான் உபதேசங்களையும் சத்தியங்களையும் அறிந்து கொள்கின்ற ஞானத்தை, அறிவை நம்ம என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த பைபிளை எடுத்து பார்க்கக்கூடாது. எத்தனை பேர் இடைப்பட்ட நாட்களில் இந்த பைபிள் எடுத்து ரீட் பண்ணுறீங்க? எத்தனை பேர் ரீட் பண்ணுறீங்க? பரவாயில்ல, ஒரு சிலர் ரீட் பண்ணுறீங்க. ஏன்னா சில வேளையில் என்ன ஆகிறது, நமக்கு டைம் என்ன பண்ணுறதில்ல, கிடைக்கிறதில்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில வேளையில் சிலவங்க என்ன சொல்லலாம், எனக்கு கண் பிரச்சனைன்னு சொல்லலாம். சில வேளையில் சிலவங்க எனக்கு எழுத்துக்கூட்டி படிக்க தரலன்னு சொல்லலாம். ஆனால் இந்த காலத்தில் எல்லாரும் பைபிள் படிக்கிறதுக்கு ஆடியோ பைபிளும் வந்துருச்சு. நீங்கள் மொபைலில் தட்டினீங்கன்னா பைபிள் அவங்களே என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க. அந்த ஆடியோ பைபிளை கேட்கலாம். கண்ணு தெரியாதவங்களுக்கு பைபிள் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் பைபிள் என்ன பண்ணுறாங்க, எளிதாக எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்று சொல்லி பைபிளை தந்துட்டாங்க. எல்லா மொழிகள்லேயும் பைபிள் வந்துருச்சு. ஒருத்தரும் பைபிள், எத்தனை பைபிள் வச்சுருக்கிறோம் நம்ம வீட்டில்? ஒரு பைபிள் வச்சுருக்கீங்களா? இன்னும் எத்தனை பைபிள் வச்சுருக்கீங்க வீட்டில்? சிஸ்டர் எத்தனை? 3 பைபிள் வச்சுருக்குறாங்களாம்மா ஸ்டெல்லா சிஸ்டர். வேறு எத்தனை பேர் எத்தனை பைபிள் வச்சுருக்கீங்க? ஒரு சிலர்லாம் ரெஃபரன்ஸ் பைபிள், அந்த பைபிள் நல்லா வச்சுருப்பீங்க. கரெக்டுங்களா? ஒரு சிலர் பைபிளு இது மாதிரி ஒரு லைப்ரரியில் ஃபுல்லாக வச்சுருக்கலாம் பைபிள். கரெக்டுங்களா? இதில் எத்தனையோ புக்ஸ் இருக்குது. அப்போ பைபிள் எத்தனை பைபிள் நம்ம வச்சுருக்கிறோன்னு முக்கியம் இல்லை, எத்தனை பைபிள் வச்சுருந்தாலும் அதை எடுத்து படிக்கிறோம் தான் ஆண்டவர் கேட்குறார். ஹல்லேலூயா. நீதியின் வசனத்தில் நீ பலவானாய் இருந்தால், நீ அதை புரிந்து கொள்கின்ற ஆற்றல் உனக்கு இருக்கும்போது நீ புருஷனாவாய். ஆனால் இந்த பைபிள் நீ எத்தனை பைபிள் வச்சுருந்தாலும் நீ அதை எடுத்து படிக்காட்டி, அதில் ஒரு ஆர்வம் உனக்கு இல்லாட்டி, அது எப்படி ஆகல கற்றுக்கொள்ளணும்னு வாஞ்சி உனக்கு இல்லாட்டி, உன்னால் என்ன பண்ண முடியாது, அந்த புருஷத்தன்மைக்குள்ளே பூரணமான வாழ்க்கைக்குள்ளே உன்னால் வர முடியாது. இன்னும் நீ குழந்தையாகவே இருப்ப. பைபிள்லேருந்து சில சத்தியங்கள் சொல்லுவாங்க,
நம்மளால் என்ன பண்ண முடியாது, விளங்கி கொள்ள முடியாது. எங்கேயோ யூடியூப்லேயோ எங்கேயோ சத்தியத்தை கேட்பீங்க, அது புரிந்து கொள்ள உங்களுக்கு முடியாது. ஏதோ தவறான உபதேசங்கள் சொன்னால் என்ன பண்ணிடுவோம், நம்ம உடனே அதை என்ன பண்ணிடுவோம், நம்பிடுவோம். அப்போ வசனம் நல்லா தெரிஞ்சாதான் இது நம்மளுக்கு நல்லது சொல்கிறாங்களா இல்லை வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், தெரிந்து புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது நம்ம தெரிந்தவர்களாக வாழ வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வேத வாசிப்பு கிரமமாக இருக்க வேண்டும். அது நம்முடைய ஹேபிட்டாக இருக்க வேண்டும். காலையில் எந்திரிச்சிட்டோன்னு என்ன பண்ணுறோம், ப்ரஷ் பண்ணுறோம், காலை கடனை முதிக்கிறோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஃபேஸ் வாஷ் பண்ணி குளிக்கிறோம், சோப் போட்டு குளிக்கிறோம், ஷாம்பு போட்டு ஹேர் கோம் பண்ணுறோம், அடுத்தது என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம், டிஃபன் சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறோம். எல்லோரும் ரெகுலராக இது பண்ணுறாங்களா? உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே இந்த வேலையை செய்கிறாங்களா? ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரா? ஜெபிக்கும் போது சொல்கிறீங்கல்ல, ஆண்டவரே ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரேன்னு கேட்குறீங்கல்ல. ஆண்டவரே ஆராதிக்கிறவனுக்கும் ஆராதனைக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன்னு சொல்கிறீங்கல்ல ஆண்டவரேன்னு கேட்குறீங்க. அப்போ அந்த வித்தியாசம் என்னன்னா, நம்ம இந்த பைபிள் ரீட் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் படக்கூடாது. நம்ம ஃபுட் ஹேபிட் எப்படி இருக்கிறதோ, காலையில் 2 இட்லி, ஒரு பொங்கல், ஒரு வடை சாப்பிட்றீங்க, ஒரு தோசை சாப்பிட்றீங்க, ஒரு ரைஸ் சாப்பிட்றீங்க, அது எப்படி இருக்குதோ காலையில் எந்திரிச்சிட்டோன்னு 2 அதிகாரம் வாசிப்பது உங்களுடைய ஹேபிட்டாக இருக்கணும். அந்த அதிகாரத்தை என்னால் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நீங்கள் வாசிச்சிருந்திருப்பீங்க நிறைய பேர். காலங்கள் செல்ல செல்ல என்ன ஆயிடுது, நம்ம வாசிக்க முடியல, அது முடியலன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், சில காரணங்களை நம்ம காரணமாக வைத்து நம்மளால் அதை ரெகுலராக கன்டினியூ பண்ணாமல் இருந்திருக்கலாம். அப்படி நம்ம கன்டினியூ பண்ணாமல் இருந்தால் வசனம் சொல்லிக்கிறது, நீ எப்படி இருக்கப்பா, குழந்தையாக தான் இருக்கிற, நீ இன்னும் தேர்ச்சி அடையவில்லை என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேத வாசிப்பு மிக அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதனால் இந்த 13வது வசனத்தில் நாம் படித்தது போல நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். அதனால் நீதியின் வசனத்தில், வாழ்வளிக்கும் வசனத்தில், அற்புதம் தருகின்ற வசனத்தில், சுகமளிக்கின்ற வசனத்தில் ஆர்வம் காட்ட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர்த்துக்கு பைபிள் படிக்க தெரியலையோ, நீங்கள் சர்ச்சு முடிச்சிட்டோன்னு சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் ஆடியோ பைபிள்னு ஒரு சின்ன ஒரு எஃப்எம் ரேடியோ மாதிரி ஒன்று தராங்க பிஎஸ்ஐலேருந்து. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தல் வரைக்கும் அதில் ஒரு நபர் பேசுவார். நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். இந்த அதிகாரத்தை முடிச்சிட்டோன்னா நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம், திருப்பி அடுத்த அதிகாரத்துலேருந்து நீங்கள் பார்க்கலாம். அதனால் பைபிள் எனக்கு தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியாது அப்படின்னு யாருமே இனி ஒரு நாட்களில் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் பைபிள் தெரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. பைபிள் தெரிஞ்சால் ஒன்று தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். சொல்லுங்கள், பைபிள் நல்லா தெரிஞ்சாதான் சாத்தானை ஜெயிக்க முடியும். பைபிள் தெரிலினா சாத்தான் நம்மளை ஜெயிச்சிருவான். ஏன்னா சாத்தானுக்கு வேத வசனத்தை நல்லா தெரியும். இயேசுவானவரே கூட்டிகிட்டு போயிட்டு பைபிளை கொண்டு என்ன பண்ணார், அவன் பேசினான். எழுதியிருக்கிறதில்ல, நீங்கள் குதிங்க, தூதர்கள் என்ன பண்ணுவாங்க, உங்களை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொன்னான். அப்போ சத்துருவுக்கு பைபிள் தெரியுதா, வசனங்கள் தெரியுதா? தெரியுது. அப்போ நம்ம எதிரான சாத்தானுக்கே வேதம் தெரியுதுன்னா, தேவனை அறிஞ்ச சொந்த பிள்ளைகளான நமக்கு பைபிள் எவ்வளோ தெரியணும், ரொம்ப அவசியம் நம்மளுடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. அப்போ இப்போ கேளுங்க, பைபிள் படிக்கல ஒரு சிலர்லாம், இப்போ பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, நீங்கள் குழந்தையா புருஷரா? இப்போ கேளுங்க, எல்லாரும் கேட்கலாம், குழந்தையா புருஷரா? சில வேளையில் குழந்தையாக தாங்க காணப்படுறேன், நமக்கு என்னப்பா அப்படின்னு குழந்தையாகவே இருக்கிறோம். பார்த்தீங்களா? இந்த குழந்தையாக இருந்தால் பிசாசு என்ன பண்ணிடுவான், ஈஸியாக குழந்தை என்ன பண்ணிடுவான், ஏமாத்திடலாம். குழந்தை என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஏமாத்திடலாம். எமி இப்படி மிரட்டினா என்ன பண்ணும், சைலண்ட்டாக இருக்கும். இது சைலண்ட்டாக இருக்க போகிறதில்ல, இது சட்டம் போட்டுட்டு தான் இருக்கும். பிசாசு என்ன பண்ணுவான், நம்ம குழந்தையாக இருந்தால் என்ன பண்ணோம், பிடிச்சி நம்மளை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவான். அப்போ என்ன பண்ணிடுவோம், ஐயோ ஏசப்பா பிரச்சனை வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம், பயந்து போயிடுறோம். வசனம் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா என்ன சொல்லுவோம், எழுதி இருக்குது
நான் தேவனுடைய பிள்ளை, இந்த சோதனையை நான் தாண்டி வருவேன், இந்த வாக்குத்தத்தம் எனக்கு இருக்குது. அன்னைக்கு தியானங்களோடு இருந்த தேவன் என்னோடு இருப்பார். வசனத்தை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? ரீட் பண்ணணும், அதை அறிக்கிடணும், நீங்கள் ஜெபம் பண்ணணும். அப்போ அந்த வசனத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து என்ன பண்ணும்? காணப்படும். அப்போ நீங்கள் முதிர்ச்சியான நிலைமைக்கு போய் சேருவீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி வசனம் தெரியாதனால தான் நிறைய பேர் சாத்தானின் சிச்சைகளில், சாத்தானின் கட்டுகளில் என்ன பண்ணிடுறாங்க? போயிட்டு மாட்டிக்கிறாங்க. ட்ராப், நமக்காக சத்துரு வைத்த ட்ராப் அதுதான். அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இன்னும் சிறு பிள்ளையாகவே இருக்கிறோம் என்றால் நம்ம இன்னும் வேதத்தை ஒழுங்காக வாசிக்கலை. நம்ம வேதத்தை ஒழுங்காக வாசிக்கும் போது நாம் சத்தியங்களை நன்றாக அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் ஏன் வஞ்சிக்கப்பட்டு போயிடுறாங்க தெரியுமா? நிறைய பேர் ஏன் கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு செவி கொடுக்குறாங்க தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு பைபிள் படிக்கவே தெரியாது. இன்றைக்கி எத்தனையோ பேர் சத்தியத்தை விட்டு மாறி எத்தனையோ சத்தியங்களை கேட்குறாங்கல்ல. ஏன்னா பைபிள் அவங்களுக்கு தெரியாது. பைபிள் ஒழுங்காக படித்தாங்கன்னா எந்த ஊழியக்காரர் யார் என்ன சொன்னாலும் இதில் என்ன இருக்குது, வசனத்தை நன்றாக நம்ம என்ன பண்ணோம்? சோதித்து அறியணும். இது யாருக்காக சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது, இதுக்கு முன்பாக என்ன பண்ண இருக்குது, இதுக்கு பின்பாக என்ன நடந்தது, இது எல்லாத்தையும் அறியணும். ஒவ்வொரு வசனமும் ஜோடி இல்லாமல் இருக்காது, எல்லா வசனமும் ஜோடித்து இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? வேத வசனத்தை நன்றாக, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி அந்த பெரிய பட்டணத்தார் போல் நம்ம எப்படி இருக்கணும்? வாஞ்சியாக இருக்கணும். நம்ம சபை மக்கள் எல்லாம் பைபிள் எப்படி இருக்கணும்? வாஞ்சியாக இருக்கணும். அப்படி நீங்கள் இருக்கும்போது நீங்கள் குழந்தை தன்மையிலிருந்து புருஷர் தன்மைக்கு நேராக நீங்கள் கடந்து போவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமே நீங்கள் பைபிள் படிப்பீங்களா? படிப்பீங்களா? எத்தனை பேர் படிப்பீங்க? தாமஸ்ன்னா பைபிள் படிப்பாரா இனிமேல் ரெகுலராக? வேறு யார்? எல்லாருமே படிப்பீங்களா? பைபிள் ரெகுலராக படிப்பீங்களா? இது வரைக்கும் படிக்காமல் இருந்திருக்கலாம், இனிமேல் படிங்க. படித்தாதான் உங்களை எல்லாத்தையும் புருஷர்னு ஒத்துக்குவேன். படிக்கலைன்னா நீங்கள் எல்லாருமே யார்? குழந்தைங்க தான். அதே மாதிரி நானும் படித்தாதான் புருஷன், படிக்கலைன்னா நானும் யார்? குழந்தை. பார்த்தீங்களா? பைபிள் தெரிஞ்சாதாங்க எல்லாமே சொல்ல முடியும் சுவிசேஷத்தை. இன்றைக்கி எத்தனையோ பேர் என்ன பண்ணுறாங்க? படித்த நபர்களாக இருக்காங்க, பட்டிமன்ற பேச்சாளர்களாக பார்த்துருக்கீங்களா? பைபிள்லேருந்து நல்ல இல்லஸ்ட்ரேஷன் எடுத்து என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. பைபிளில் பார்க்குறோம், இயேசுவானவர் மலை பிரசங்கத்தில் அது சொன்னார். அப்போ பைபிளை எல்லோரும் வாசிக்கிறாங்க. இன்றைக்கி யாரோ ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, முடியாமல் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிடுவோம்? நம்ம சத்தியத்தை சொல்லிடுவோம். ஏங்க கவலைப்படாதீங்க, வசனம் சொல்லியிருக்குதுங்க, கவலைப்படாதீங்கன்னு 2 வசனத்தை, நமக்கு தெரிஞ்ச 2 வசனத்தை சொல்லி அவங்கள எப்படியோ நம்ம என்ன பண்ணிடுவோம்? வழி நடத்திடுவோம். ஆனால் நல்லா பழந்தன்னு கொட்டை போட்டவங்க, நல்லா தெரிஞ்சவன், எல்லாம் புக்கு பிடிச்சவன், நல்லா தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான்? ஆர்கியூமெண்ட்டுக்கு வரான் பார்த்தீங்களா? நம்ம கூட வாக்குவாதத்துக்கு வருவாங்க பார்த்தீங்களா? எப்படி? எங்கள் இதுலேயும் தான் அது போட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அவங்கக்கிட்ட நீங்கள் பேசணுன்னா நீங்கள் புருஷரானா மாத்திரம்தான் அவங்கக்கிட்ட நீங்கள் பேச முடியும். புருஷர் ஆகாட்டி அப்படிங்களா, சரிங்க, நாங்கள் கேட்டு பார்க்குறோங்க, வீட்டில் படிச்சுட்டு சொல்கிறோங்க, இல்லைங்க நாளைக்கு நான் ரெஃபர் பண்ணிட்டு சொல்கிறீங்க, பாஸ்டர்கிட்ட கேட்டு சொல்கிறேங்க, இல்லாட்டி நெட்டில் போட்டு பார்ப்போம் எங்கே போட்டிருக்குது, இதுக்கு என்ன சொல்லலாம் அவங்களுக்குன்னு பார்ப்போம். அப்படி இருந்தால் நம்ம குழந்தைங்க. ஹல்லேலூயா. நம்ம கற்றுக் கொடுக்குற நபர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பிதா விரும்புகிறார். நம் மாணவர்களாக இல்லை, கற்றுக் கொடுக்குற போதர்களாக இருக்க வேண்டும். காலத்தை பார்த்தால் நீங்கள்லாம் என்ன இருக்கணும்? போதர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளுடைய எல்லா வாஞ்சியும் அதாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். எங்களுக்கு நான் இந்த வசனத்தை நான் படிக்கலைன்னா என்ன பண்ண முடியாது? உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க முடியாது. நான் படிச்சிருக்கனால என்ன பண்ணுறேன்? உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அதே மாதிரி ப்ரேயர் செல்ஸ்லாம் வருது, நீங்கள் ஜெபக்குள்ளெல்லாம் பண்ண போகிறீங்க. அப்போ வேதத்தை நன்றாக என்ன பண்ணுங்க, இனிமேல் இந்த வரை நாட்களில் படிங்க. உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் போட்டிருக்கிற பாயிண்ட்ஸை தவிர நீங்கள் என்ன பண்ணணும்? அடிஷ்னல் பாயிண்ட்ஸை எடுத்து நீங்கள் சத்தியத்தை நீங்கள் உங்கள் பகுதிகளில் நீங்கள் ப்ரீச் பண்ண போகிறீங்க. பண்ணுவீங்களா? அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. இதில் எங்களுக்கு ஈஸியாக போட்டு தந்துட்டாங்க, இதை அப்படியே நாங்கள் ரீட் பண்ணி ஜோம் பண்ணி முடிச்சிருவோம். அது வந்து நல்லது தான். உங்களுக்கு ஆரம்ப நிலையில் உங்களுக்கு என்ன பண்ணுறோம்? ஒரு பாலை தரோம். என்ன பண்ணுறோம்? ஈஸியாக தரோம். சரி நடத்துங்கப்பா,
உங்களுக்கு பாட்டுலேருந்து எல்லாமே உங்களுக்கு போட்டு தந்துடுறோம், நடத்துங்கன்னு சொல்கிறோம். ஆனால் இதே நீங்கள் தேர்ச்சி அடைந்து வந்த பிறகு என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன சொல்லணும்? பிரதர், இது மாதிரிலாம் போடாதீங்க, வாரம்லாம் நாங்களே பாட்டு எடுப்போம், நாங்களே ஒரு செய்தியை ஆண்டவர்கிட்ட ஜோமன்னு கேட்டு எடுத்து நாங்களே பண்ணுவோன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும் போது நீங்கள் முறிச்சு அடைந்துட்டீங்க, புருஷர் ஆயிட்டீங்க. அந்த நிலைமைக்கு நீங்கள் வர போகிறீங்க. ஹல்லேலூயா. நான் குழந்தையாக இருந்தது போல குழந்தையை போல் பேசினேன். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? முதிர்ச்சியுடைய விசுவாசிகளாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ குழந்தைய பாலை மறக்க பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? பாலை நிறுத்தணும். அப்படி தானேங்க? ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா இவளுக்கு என்ன பண்ணுவோம்? பாலை நிறுத்தணும். அப்போ தான் எல்லா ஃபுட்டும் அவளால் சாப்பிட்டுக்க முடியும். அப்போ நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்றால் மீண்டும் மீண்டும் அடிப்படை சத்தியத்திலே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. இயேசு எனக்காக வந்தார், பிறந்தார், மரித்தார், இந்த அடிப்படை சத்தியம், இதெல்லாம் மூல உபதேசம், இதில் இருக்கக்கூடாது. இதுதான் பால். எளிதாக ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு நம்ம தருகிற அந்த மூல உபதேசம். இப்போ நீங்கள் தேர்ச்சி அடைந்த பிறகு உங்களுக்கு ஆழமான சில சத்தியங்கள், பைபிள் ஸ்டடீஸ், காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி பல காரியங்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்கின்றோம். இதெல்லாம் புரிந்து கொள்ளணும்னா இதில் நாங்கள் மட்டும் செயல்பட்டால் முடியாது, நீங்களும் செயல்பட வேண்டும். அதற்காக வேதத்தை என்ன பண்ணணும்? நீங்கள் நன்றாக வாசிக்கணும். 1 சாமுவேல் 1 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல அன்னாள்னு ஒரு அம்மா என்ன பண்ணாங்க? சாமுவேலுக்கு பால் மறந்தவுடன் தேவாலயத்தில் என்ன பண்ணாங்க? கொண்டு வந்து அந்த பையனை விட்டாங்க. பார்க்குறோமில்ல? 1 சாமுவேல் 1 வசனத்தை வாசிக்கலாமா? ஆ ஆ ஆ ஆ ஆ அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பார்த்தீங்களா? கர்த்தருடைய ஆலயத்திற்கு பால் மறந்த உடனே என்ன பண்ணுறாங்க? கொண்டு போய் சேர்க்குறாங்க. பார்த்தீங்களா? இது நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த சாமுவேல் 3 விதமான ஊழியக்காரனாக எழும்புவதற்கு காரணமாக இருந்தது அவனுடைய தாயார். என்ன பண்ணாங்க? பால் மறந்த உடனே என்ன பண்ணிட்டாங்களாமா அவங்க அம்மா, தம்பி, உன்னை சர்ச்சில் போயிட்டு உன்னை நேர்ந்து எடுத்துருக்கிறேன், நீ ஜொபிச்சு தான் நீ இந்த குடும்பத்தில் வந்து பிறந்த, நீ சர்ச்சில் போய் வளரு, தேவனுக்கு அடுத்த காரியங்களில் வளரு அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த தாய் பால் மறந்தவுடன் ஆலயத்தில் போய் சேர்த்தாங்களாம். அப்போ தேவன் சாமுவேலோடு பேசினார். பார்த்தீங்களா? எப்போ நம் பால் மறுக்கிற அனுபவத்தை நாம் விட்டு அடுத்த கட்ட நிலைமையில் நாம் வரும்போது இயேசுவானவர் வேதத்தின் மூலமாக, சத்தியத்தின் மூலமாக நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்ய போகும் காரியங்கள், உங்கள் பகுதிகளில் தேவன் செய்ய போகிற காரியம், உங்கள் குடும்பத்தில் தேவன் செய்ய போகிற காரியம், உங்கள் ஊழியத்தில் செய்ய போகிற காரியத்தை ஏசப்பா என்ன பண்ணுவார்? உங்கள்கிட்ட பேசுவார். அது எப்போனா பாலை மறக்கணும். மூல உபதேசத்தை, மூல சத்தியத்தை விட்டு வெளியில் வந்து நம்ம இன்னும் பைபிளை நன்றாக படிக்கும் போது ஏசப்பா உங்ககிட்ட தரிசனத்தின் மூலமாக, வசனத்தின் மூலமாக உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிடுவார். பார்த்தீங்களா? இந்த காலகட்டத்தில் ஏசப்பா இதுதான் விரும்புகிறார். அன்று அன்னாள் சாமுவேலை ஆலயத்தில் கொண்டு போய் விடுகிற அந்த சமயத்தில் ஆலயத்தில் எப்படி இருந்துச்சு? அந்தகாரம் சூழ்ந்திருந்தது. அந்த இடத்துல இருள் சூழ்ந்திருந்தது. ஏலியின் பிள்ளைகள் பாவம் செய்து என்ன பண்ணாங்க? ஆலயத்துடைய மகிமை என்ன பண்ணாங்க? கெடுத்து கொண்டு இருந்தார்கள். அது மாதிரி சூழ்நிலையில் ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க? என் பிள்ளைய சர்ச்சில் நான் போய் என்ன பண்ண போகிறேன்? விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. பார்த்தீங்களா? அப்போ ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். என்ன வாஞ்சை இருக்க வேண்டும்? என் பிள்ளை எங்கே போகணும்? ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களில் அவன் என்ன பண்ண வேண்டும்? முழு மூச்சோடு அவன் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஐயோ, நீ சர்ச்சில் போய் வசனத்தை இது மாதிரி பண்ணேன்னா நீ என்ன பண்ண முடியாது? இது செய்ய முடியாதுப்பா, அது செய்ய முடியாதுப்பா, உனக்கு அது கெட்டு போயிரும்பா, இது கெட்டு போயிரும்பான்னு என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. உங்கள் பிள்ளையை முழுமையாக நீங்கள்
பால் மறந்த பின்பு, நீங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பால் மறந்த பின்பு அடிப்படை சத்தியத்திலிருந்து நீங்கள் தேறின போதர்களாக ஆக வேண்டும் என்றால் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? அவருடைய ஆலயத்தில், அவருடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சமூகத்தில் அமர்ந்திருந்து நீங்கள் தேவனோடு ஐக்கியம் பாராட்ட வேண்டும். அப்படி இருக்கும்போது மாத்திரமே தேவன் என்ன பண்ணுவார்? உங்கள் வாழ்க்கையிலேயே கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்திலும் நாம் எத்தனையோ சூழ்நிலைகள் என்று கள்ள உபதேசங்கள் அன்று ஏலியின் பிள்ளைகள் செய்தது போல இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்திலும் இந்த சூழ்நிலையில் எத்தனையோ அந்தகாரமான கிரியைகள் சபைகளுக்கு நடுவே என்ன பண்ணுறது? காணப்பட்டு கொண்டிருக்கிறது. துணிகரமான பாவங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. வசனத்தை பொய்யாக உரைக்கிற காரியங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. சத்தியத்தொட்டு விலக செல்கிற காரியங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணுவேன்? ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒளிவு மரத்தை போல என்னுடைய பிள்ளைகளை வசன ஜீவியத்தில் நான் வளர்த்துவேன்னு ஒருத்தர் ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய பிரசனத்தில் வளர்த்துவேன், அவர் பிரசனத்தில் என் குடும்பத்தை நடத்துவேன், பிள்ளைகளை நடத்துவேன் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ தான் அது விசுவாசம் என்ன பண்ணும்? வளரும் உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையிலையும். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் பார்க்கும்போது ஈசாக்கு பால் மறந்தவுடன் என்னாச்சு? அவன் ஆகாரம் புசிக்க ஆயத்தமாக இருந்தான். அப்போ அடிமை பெண்ணையும் அடிமை பெண்ணின் மகனையும் என்ன பண்ணாங்க? வீட்டை விட்டு துரத்துனாங்க. இவன் சுதந்திரவாளியாக இருக்க முடியாது, ஈசாக்கு தான் சுதந்திரவாளியாக இருக்க முடியும். இதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, எழுத்தின்படியான அடிமைத்தனம் இல்லை. நீங்கள் எப்போ பால் மறக்கிறீங்களோ, எப்போ அடிப்படை சத்திரத்திலேருந்து வெளியில் வரீங்களோ, அப்பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது என்னென்னா அடிமைத்தனம். எந்தெந்த காரியத்திலலாம் ஒன்று நீங்கள் அடிமைத்தனமாக இருக்கீங்களோ, பாவக்கட்டில், சாபக்கட்டில், இதிலிருந்துலாம் ஒரு விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் பூரணராக வேண்டும் என்றால் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? வசனத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வசனத்தை புரிந்து கொள்ளாமல் நம்ம ஒன்றும் பால் மறக்காமல் இருந்தால் அந்த அடிமைத்தனம் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டே இருக்கும். எப்போ நீங்கள் பால் மறந்துறீங்களோ அப்போ நீங்கள் தேறினவராக விரும்பும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனங்கள் எல்லாம் உங்களை விட்டு கடந்து போகும். ஹல்லேலூயா. அப்போ சுதந்திரவாளியாக அந்த வசனத்தின் ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் குழந்தையாக இருக்கிறதும் புருஷராக இருக்கிறதும் உங்கள் கையில் இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம ஏசப்பா பால் மறந்தவங்களுக்கு தான் சத்தியத்தை போதிப்பார். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 28:9. வாசிங்க. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை மறைக்கப்பட்டவர்களுக்குமே. பார்த்தீங்களா? ஏசப்பா யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார். இப்போ சத்தியங்களை நீங்கள் கேட்குறீங்க, போதனைகளை நீங்கள் கேட்குறீங்க. இதிலிருந்து வெளிப்பாட்டி உணர்வை யாரால தான் பெற்றுக்கொள்ள முடியும்னா பால் மறந்தவர்களால் மாத்திரமே. அடிப்படை சத்தியத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பூரணராக விரும்பும் போது மாத்திரமே ஏசப்பா அவங்களுக்கு சொல்லி தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு குழந்தை எப்போ வளருது? பாலை குடிச்சிட்டே இருந்தால் அந்த குழந்தை வளர்ந்துருமா? பாலை எப்போ நிப்பாட்டிவிட்டு எல்லா ஆகாரத்தையும் எப்போ அந்த குழந்தை சாப்பிடுதோ அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுது? கை, கால், தசைகள் எல்லாமே பலப்படுகிறது அந்த குழந்தைக்கு. ஹல்லேலூயா. அதே மாதிரி ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம்? பாலை உண்டுட்டு இருந்தால் எந்த சத்தியத்தையும் புரிஞ்சுக்க முடியாது, ஏசப்பாவும் நம்ம இடத்துல பேச முடியாது, சத்தியங்களையும் உணர்ந்து கொள்ள முடியாது. நம்ம புருஷராக விரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது, வேத வாசிக்கணும் ஒரு ஆர்வம் வரும்போது ஏசப்பா உங்களோட பேச ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கீங்க? ஏசப்பா கிட்ட பேச எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கீங்க? ஆர்வமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஏசப்பா உங்ககிட்ட பேச அவர் ரொம்ப விரும்புகிறார். ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
சங்கீதம் 131 அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம் ப்ளீஸ். சங்கீதம் 131:2. ஆ ஆ ஆ தாவீது கூறுகிறார், என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்டீங்க, இப்போ கூட பார்த்தீங்க, நான் சொல்கிற சத்தியம் உங்களுக்கு புரியுதில்ல, ஆனால் ஏமியால் புரிஞ்சுக்க முடிஞ்சா? புரிஞ்சுக்க முடியல. சத்தம் போடுது, அழுவுது, டிஸ்டர்ப் பண்ணுது. கரெக்டா? அதுதான் குழந்தை. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? சத்தம் போடாமல் கேட்குறோம். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் ஏசப்பா நம்ம கூட பேசணுன்னா, ஏசப்பா நம்ம கூட செயல்படணுன்னா நம்ம எப்படி இருக்கணும்? இந்த குழந்தையை போல் என்ன பண்ணக்கூடாது? நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதோடைய எண்ணங்கள்லாம் எங்கே இருக்கும்? எப்போ சாப்பிடணும், எப்போ விளையாடணும், எப்போ தூங்கணும். இந்த நிலைமையிலே நம்ம ஆவிக்குரிய ஜீவி இருக்கும் போது நம்ம இப்போ நான் சொல்கிறது தான் ஏசப்பா பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த காரியத்தை உங்களால் விளங்கி கொள்ள முடியாது. இப்போ நீங்கள் அமர்ந்திருந்து உங்கள் ஆத்மாவை நீங்கள் அமர பண்ணி நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா? பால் மறந்து சத்தியத்தை அறிஞ்சுக்கொள்ளணும், உபதேசத்தை அறிஞ்சுக்கொள்ளணும்னு கேட்குறீங்கல்ல. சங்கீதம் 131:2, தாயின் பால் மருந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை அடக்கி. உங்கள் ஆத்துமாவை இப்போ அடக்கி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஏசப்பா உங்களோட பேச ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போ நம்ம ஆத்மாவை நம்ம அடக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? சங்கீதம் 131:1 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது என்னென்ன காரியங்கள் இருந்தெல்லாம் ஏசப்பா நமக்கு ஆத்மாவில் அமைதலை தராரு. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. நான் தலையிடுகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? முதலாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 131:1 நாம் பார்க்கிறோம். இது மாதிரி காரியம்லாம் குழந்தைத்தன்மை. கர்த்தாவே என் இருதயம் இருமாப்பாக இருக்குது, மேட்டுமை உள்ளதாக இருக்குது. பெரிய காரியங்களில் தனக்கு மிஞ்சின காரியங்கள் என்ன பண்ணுது? குழந்தையின் அனுபவம் தலையிடுகிறது. ஆனால் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடையும் போது நம்முடைய ஆத்மாவை பால் மறந்த குழந்தையை போல நம்ம என்ன பண்ணுவோம்? அமர்ந்து இருக்க பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய முதிர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது தேவையில்லாத எந்த காரியத்திலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? மூக்க விட மாட்டோம், தலையிட மாட்டோம். சொல்லுங்க. ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாதனால தான் என்ன பண்ணுறோம்? அவசியமில்லாத காரியங்கள்லாம் என்ன பண்ணுறோம்? நம்ம போயிட்டு தலையிடுறோம். தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம்? எடுத்துக்கொள்கிறோம். இதுதான் சிறுபிள்ளைத்தனம். அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய முதிர்ச்சி உங்களுக்கு இருக்கும்போது என்றால் உங்கள் ஆத்மா எப்பொழுதும் அமர்ந்திருக்கும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படி வசனத்தில் தியானமாக இருக்க முடியும்னா, நீ வசனத்தை காலில் ரீட் பண்ணினா, நீ வேலை செய்கிற இடத்துல டென்ஷன் இல்லாமல் வேலை செய்யணும்னா, அந்த வசனம் 1000 டென்ஷன் இருந்தாலும் அந்த வசனம் நீ இதயத்தில் உன் திங்கிங்கில் நீ தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வசனம் உனக்கு உன் ஆத்மாவில் சமாதானத்தையும் நிம்மதியும் தரும். அதான் கீ டு சக்ஸஸ், கீ டு ஹாப்பினஸ். இதுதான் உங்களுடைய வசனம் எனக்கு மன மகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் என் துக்கத்தில் நான் என்ன பண்ணியிருப்பேன்? நீங்கள் நிறைய பேர் என்ன ஆயிடுச்சு? துக்கம் ஏன் வாழ்க்கையில் வருதுன்னா வசனம் நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, ஏசப்பா வார்த்தையான தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த வசனத்தை படிக்கும் போது இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை விதைக்கிறது, ஒரு சத்துவத்தை தருகிறது. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருகிறது, புத்தி இல்லாதவனுக்கு புத்தியை தருகிறது, பேதைகளை ஞானமாக்குகிறது. இது மாதிரி எத்தனையோ புதையல்கள் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வாலிபர்கள், பெரியவர்கள், பெண்கள், ஆண்கள் எல்லாருக்குமான ஒரு சட்ட புஸ்தகமாக இந்த பைபிள் இருக்குது. அப்போ இந்த பைபிளை நம்ம நன்றாக அறிந்திருக்கும் போது, அதை கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கும் போது நம்ம இடத்துல நம்ம பார்க்குறோம், தேவையில்லாத காரியங்கள் எதுலேயுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம்? தலையிட மாட்டோம். இதுவரைக்கும் தலையிட்டா நம்ம என்ன பண்ணிடணும்? அதிலிருந்து விலகி வந்துடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நம்ம வசன வாழ்க்கையில் நிலைத்து நிற்க நம்மை விடாது.
கரெக்டுங்களா? இப்போ இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டுட்டீங்க. நீங்கள் இப்போ வீட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் நிறைய நபர்களை சந்திக்கலாம் இந்த வாரத்தில். இந்த வசனத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, திங்க் பண்ணுங்க, ஆராய்ந்து பாருங்கள். டெய்லியும் ஜோம் பண்ணுறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, அந்த வசனத்தை நீங்கள் திங்க் பண்ணுங்க. எத்தனையோ பேரை பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் அங்கெல்லாம் போயிட்டு அவங்களுடைய பிரச்சனைகள்லையும் அவங்களுடைய போராட்டங்களிலையும் உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துலையும், ஓ அப்படியா, இந்த பிரதரா, இந்த சிஸ்டரா, அப்படிங்களா இப்படிங்களான்னு தேவையில்லாத விஷயத்தில் நம்ம தலையிடும் போது உங்களுடைய அந்த சமாதானம் என்ன பண்ணுகிறது, தடைப்பட்டு போகிறது. ஆவிக்குரிய ஜீவித்தில் உங்களால் என்ன பண்ண முடியல, வளர முடியாது. வசனத்தை வாசிக்கலாம், ஆனால் அந்த வசனத்துலேருந்து ஒரு வசனமும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணாது, பேசாது. ஜஸ்ட்டு நானும் பைபிள் வாட்சுன்னு சொல்லி வாசிட்டு போயிடுவோம். ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நம்மை தீட்டுப்படுத்தாதபடி தனக்கு மிஞ்சின காரியங்களில் யாருமே என்ன பண்ணக்கூடாது, தலையிடக்கூடாது. நம்ம என்ன பேச வேண்டுமென்றால், யாரிடம் என்ன பேச வேண்டுமென்றால் வசனத்தை மையமாக வைத்தே நாம் பேச வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நாம் புருஷர்கள் ஆவோம். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, ஊரில் எல்லா ஒம்பியும் எல்லா தும்பையும் என்ன பண்ணுவாங்க, இழுத்துட்டு வந்து நிற்பானுங்க. கரெக்டுங்களா? இன்றைக்கி என்ன பிரச்சனை பண்ணானோ, இன்றைக்கி எங்கே போயிட்டு விளாண்டுட்டு வந்து எந்த பிரச்சனை பண்ணானோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பேரண்ட்ஸ் எல்லாம். அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏசப்பா தான் பார்க்குறாரு, இன்றைக்கி என்ன தப்பு செஞ்சுட்டு வந்து மன்னிப்பு கேட்குறானோ, இன்றைக்கி என்ன பண்ணானோ அப்படின்னு ஏசப்பா கேட்குறாரு. ஆனால் ஏசப்பா எது விரும்புகிறார் தெரியுமா? நீ என் பாதத்தருகே அமர்ந்து என் வசனத்தை நீ தியானித்து உன் வேலையை செய், உன் வேலையில் சம்பூர்வமான ஆசீர்வாதத்தை நான் தருவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது சொன்னது யார்? தாவீது ராஜா. அவருக்கு இல்லாத செல்வமா, அவருக்கு இல்லாத அதிகாரமா, அவருக்கு இல்லாத உரிமையா? எத்தனையோ விஷயங்களில் தலையிடலாம், எத்தனையோ விஷயங்களில் அவர் என்ன பண்ணலாம், பஞ்சாயத்து பண்ணலாம். ஆனால் அவர் சொல்கிறாரு, மிஞ்சின காரியத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன், தலையிட மாட்டேன். கர்த்தருடைய வேதம் வசனம் என் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது. அவர் என்ன சொன்னாரோ அதை நான் பேசுவேன், சிந்திப்பேன், செயல்படுவேன் அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் இது மிக அவசியம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:1. நம்ம எப்படி இருக்கக்கூடாது? மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இன்னும் குழந்தையாகவே இருக்கிறோம் என்றால் இன்னும் நம்ம எப்படி இருக்கிறோம், மாமிசமாக இருக்கிறோம். மாமிசமாக இருந்தால் தான் குழந்தையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுகிறது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேர்ச்சி அடைய வேண்டும் என்றால், உங்களுக்கு சத்தியங்கள் போதனைகள் எல்லாம் இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள்லாம் எப்படி இருக்கணும், புருஷராக வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ என்ன நினைப்பாங்க, ரொம்ப டஃப்புப்பா, இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னு தெரில, நம்ம கொஞ்சம் எளிதாக கொஞ்சம் பாலை போல சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. அப்போ எளிமையாக எல்லா டைமும் சொன்னால் எல்லா காரியங்களும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. சில ஆழமான சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம எப்படி இருக்கணும், பாலை மறந்தால் தான் ஆழமான சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். புரியுதுங்களா? அப்போ பால்னா என்ன, ஆவின் பாலா, ஆரோக்கிய பாலா, என்ன பால், சாய்ஸ் பாலா, என்ன பால், என்ன இது சத்தியம் ஃபுல்லாக பால் புருஷன் அப்படின்னு சொல்கிறாங்களே. பாலுன்னா வேற ஒன்றும் இல்லை, அடிப்படை சத்தியம், ரட்சிக்கப்பட்ட புருஷனுக்கு சத்தியம். சரிங்களா? பூர்ணராகிறதுனா இந்த சைடு நிற்கிறதுனா நான் எல்லாத்துக்கும் ரெடி, பாலை மறந்துட்டேன், நான் என்ன பண்ணுறேன், சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஆழமான சத்தியத்தில் நிற்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அங்கே பவுல் கூறுகிறார், நீங்கள் மாம்சத்துக்குரியவராக இருக்கிறீங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறோம்? எத்தனை பேர் ஆவிக்குரியவர்கள், எத்தனை பேர் மாம்சத்துக்குரியவர்கள்? மாம்சத்துக்குரியவர்கள் அல்லேலூயா சொல்லுங்கள், ஆவிக்குரியவர்கள் அல்லேலூயா சொல்லுங்கள். எல்லாரும் ஆவிக்குரியவர்களா? அப்போ பவுல் சொல்கிறாரு, என்னடா என்னைய ஏமாற்ற பார்க்குறீங்களா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2-7 வாசிங்கப்பா. ஒருத்தனா செத்தவனில் சிக்கிங்க பாருங்க அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால்
இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலைச் சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவைச் சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? பவுல் யார்? அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவா இருந்த ஊழியக்காரர் தானே. நான் நடப்பேன், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. இப்போ தெளிவாக சொல்லிட்டார். இப்போ இப்படி தான் சொல்லியிருப்பார். எப்பா சரி, ஒரு ஆண்டவர் என்னோடு பேசினார், உங்ககிட்ட சொல்ல வரலான்னு இருந்தேன், ஆனால் ஒன்று நீங்கள் அப்படி அடிப்படையிலே நிற்கிறீங்கப்பா, அதனால் சரி ஓகே, உங்களுக்கு என்ன, இயேசு உங்களை ரட்சிப்பார். சங்கீதம் 1 எடுங்க, துன்மார்க்குடைய ஹல்லேலூயா. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல் பாவியுடைய வழியில் நில்லாமல் என்ன பண்ணுறாங்க? செக். ஓகே. அப்போ சத்தியத்தை சொல்லலான்னு வந்தவர் நீ அடிப்படையில் நிற்கிறனால அடிப்படையில் என்ன பண்ணுறாரு, சொல்லிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ மக்கள்லாம் சொல்கிறாங்க, ஏங்க நாங்கள் அடிப்படையிலாம் இல்லை, நாங்களும் ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் ஆகுது, 30 வருஷம் ஆகுது, எங்களுக்கு எல்லாம் புரியும், சொல்லுங்கள் கேட்டு தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏப்பா இல்லைப்பா, நீ இன்னும் அடிப்படையில் தான்ப்பா இருக்கிற, உனக்கு நான் பால் தான்ப்பா தரணும், எங்களுக்கு பாலெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு ஆழமான சத்தியத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க இன்றைக்கி நிறைய பேர். அப்படி தானே? சத்தியம் சரியில்லைங்களே, இன்னும் நல்ல ஆழமாக போட்டு நல்லா ஆழமாக போகணுங்க அப்படிங்கிறாங்க. ஆழமாக போக என்ன பண்ண முடியல, நமக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு 10 கேரக்டர் தவிர மற்ற எந்த கேரக்டரும் நம்மளுக்கு தெரியாது. புதிய ஏற்பாட்டில் ஏதோ கொஞ்சம் இயேசு செஞ்ச அற்புதத்தை அது நம்மளுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனால் ஓ இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இவங்கெல்லாம் பைபிள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பார்ப்போம். பார்ப்பீங்களா பார்க்க மாட்டிங்களா? புரிஞ்சா? அன்னைக்கு ஆமோஸ் புஸ்தகத்தை எடுத்து மீரிக்கா சொல்லிட்டு இருந்தாங்க, ஓ இப்படிலாம் ஒருத்தங்க இருந்தாங்களா பைபிள்னு சொல்லிட்டு எப்படி இருக்குது நம்மளுக்கு படிக்கும் போது, இருந்துச்சா இல்லையா? இருக்குது. ஆமோஸ் யாருன்னு தெரியும், அங்கே நடுவில் இருக்கிற ஆளுங்களாம் நம்மளுக்கு யாருன்னு தெரியாது. அப்போ ஆழமான சத்தியத்தை அறிஞ்சுக்கொள்ளணும் நமக்கு ஆசை இருக்குது. ஆனால் அறிஞ்சுக்கொள்ள நம்ம என்ன பண்ணோம், நன்றாக இருக்கின்ற அந்த மூல உபதேசம் என்கின்ற அந்த ஒரு குழந்தைத்தன்மையிலிருந்து புருஷத்தன்மைக்கு வரும்போது மாத்திரமே வேத வசனத்தை நன்றாக கற்றுக்கொள்ளணும். ஆர்வம் நம்மளுக்கு அப்போ கிரியேட் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னும் நம்ம வாழ்க்கையில் இப்போ பவுல் சொன்னது போல் சில பொறாமைகள், வாக்குவாதங்கள், மேட்டுமைகள் நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிறதா நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நான் இந்த சர்ச்சு சார்ந்தவன், நான் அந்த சர்ச்சு சார்ந்தவன், இது மாதிரி காரியங்கள்லாம் யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் இன்னும் குழந்தைகளாக தான் இருக்கிறாங்க. அவங்களால சத்தியத்தை என்ன பண்ண முடியாது, அறிஞ்சு கொள்ள முடியாது. நான் ஏஜி சபையை சார்ந்தவன், நான் சிஎஸ்ஐ சபையை சார்ந்தவன், நான் பிரதரின் சார்ந்தவன், நான் டிபிஎம் சார்ந்தவன், சிபிஎம் சார்ந்தவன், இது மாதிரி எத்தனையோ சபைகள் இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறாரு, அங்கெல்லாம் யாருப்பா, நான் அபிஷேகத்தை ஊழியக்காரங்க தானே. இயேசு சொல்லுகிறார், அவங்கெல்லாம் நடலாம், இது பண்ணலாம், விலை செய்கிற தேவன் நான் தான். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்குள்ளே இருக்கிற வாக்குவாதங்கள், மேட்டுமைகள், பொறாமைகள், இது மாதிரி காரியங்கள்லாம் விட்டு வெளியில் வரும்போது மாத்திரமே கிறிஸ்து நமக்கு தலையாயிருந்து நம்மை பூரணராகும்படி நம்மை என்ன பண்ணுவார், வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நம்ம இது மாதிரி காரியங்கள், சடங்காச்சாரங்கள், இது மாதிரி நீங்கள் கம்பேரிஷன் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன், நான் எந்த சபைக்கு போனாலும் நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன், அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்படி தானுங்க? இன்றைக்கி பெரிய பெரிய சபைகளுக்கு போகலாம், ஆனால் அந்த இடத்துலையும் போய் நீ குழந்தையாக இருந்து வேத வசனத்தை வாசிக்கலைன்னா நீ அங்கேயும் குழந்தை தான். நீ சென்னைக்கு போனாலும் குழந்தை தான், கோயம்புத்தூர் போனாலும் குழந்தை தான், எங்கே போனாலும் குழந்தை தான்.
நீ எப்போ நான் தேறியவனாக ஆக வேண்டும் என்று நீ நினைத்தால், நீ தொண்டிகாட்டில் இருந்தாலும் நீ யார்? புருஷன். நீ ஒரு கிராமத்தில் இருந்தாலும் நீ ஒரு புருஷன். ஹல்லேலூயா. விலையை செய்கிற தேவன் ஒருவரே. எவரையும் எல்லாருக்கும் ஈக்குவலான காரியங்களை ஏசப்பா வழங்குறார். இதை அறிஞ்சவங்க புருஷர் ஆகுறாங்க, அறியாதவங்க இன்னும் என்ன பண்ணுறாங்க? சாக்கு போக்கு சொல்லி அடிப்படை இதிலேயே நிற்கிறாங்க. உங்களை மற்ற சபை விசுவாசிகள் வந்து உங்ககிட்ட சில காரியங்கள் ஆலோசனைகள் கேட்கும் போது வசனத்தை கொண்டு நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? பேச வேண்டும். உங்களுக்கு சில டவுட்ஸ் கேட்டால் என்ன பண்ணணும்? நீங்கள் வசனத்தை கொண்டு சொல்லுகிற விசுவாசிகளாக நீங்கள் நம்ம சபை விசுவாசிங்க மாற வேண்டும். அதுதான் நீங்கள் புருஷராகிற தன்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? பொறாமை, வாக்குவாதம், சண்டை, தீய எண்ணங்கள், இதெல்லாம் குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும். அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் வாக்குவாதம் இருக்குதா? பொறாமை இருக்குதா? சண்டை இருக்குதா? தீய எண்ணங்கள் இருக்குதா? இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் குழந்தைங்க. இப்போ பார்த்தே சொல்லுங்கள், நீங்கள் குழந்தைங்களா புருஷர்களா? கேளுங்க, பார்த்து கேளுங்க. பிரதர், நீங்கள் குழந்தையா புருஷரா? இது ஒன்று மட்டும் கரெக்டாக சொல்லிடுறாங்களா? ஒரு பாயிண்ட்டுக்கும் கை கொடுத்து நம்மளும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒன்றுமே இதாங்க, குழந்தையா இருக்கக்கூடாது. நம்ம தேறினவர்களாக கடந்து போகணும். ஹல்லேலூயா. இது மாதிரி யாராவது ஒருத்தர் வாக்குவாதம், தர்க்கம் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. இது மாதிரி ஆளுங்க எல்லா சபைகளிலும் இருப்பாங்க. இது மாதிரி நபர்களை நீங்கள் சந்தித்தால் உங்கள் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கணும்னா இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? தலையிடவே கூடாது. தேவையில்லாத காரியத்தில் என்ன பண்ணக்கூடாது? தலையிடக்கூடாது. யாரோ இப்படி பேசுகிறாங்க, பெருமையாக பேசுகிறாங்க, பெருமையாக ஒரு பாஸ்டர் பேசுகிற, பெருமையாக ஒரு சபை விசுவாசி பேசுது, பெருமையாக நமக்குள்ளே யாரோ பேசுகிறாங்கன்னா நீ இன்னும் குழந்தையாக இருக்கிற, நீ இன்னும் தேரலைன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? கடந்து போயிடணும். ஹல்லேலூயா. அவங்களோடு நம்ம வாக்குவாதம் செய்ய கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நமக்குள்ள, நம்முடைய சபைக்குள்ள, நம்முடைய விசுவாசிகளுக்குள்ள ஒரு அனுபவம் கடந்து வர வேண்டும். புருஷராகிற அனுபவம் கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. சண்டை, பிரச்சனை, வாக்குவாதம் இதெல்லாம் நம்மளை தொடர்ந்து கொண்டு வரக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால் நம்ம இதில் அறிவுள்ள விசுவாசிகளாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? குழந்தையை போல் இருக்கிற காரியங்கள் எல்லாம் வேதத்தில் என்னென்ன காணப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஃபஸ்ட்டு கேட்கும் போது என்ன சொன்னீங்க? நாங்கள் குழந்தை இல்லை, போதகர் தான், நாங்கள்னா டைப்பரை போட்டுக்கிட்டா இருக்கிறோம், நாங்கள்லாம் குழந்தை இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி வசனத்தை படிச்சிட்டோன்னு என்ன ஆயிடுது? ஐயோ, நம்ம இன்னும் சில காரியங்களில் குழந்தையாக தான் இருக்கிறோமோ, சில காரியங்கள் இன்னும் மாற்றணுமோ அப்படின்னு சொல்லிட்டு சில எண்ணங்கள் இப்பொழுது உங்களுக்கு எழும்பலாம். எழும்புதான். பைபிள் ஒழுங்காக வாசிக்க முடியல, சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள முடியல, வாக்குவாதம், பிரச்சனை, சண்டை, பொறாமை இதெல்லாம் காணப்படுதுன்னா இன்னும் அந்த நிலைமையில தான் இருக்கிறோம். இப்போ திருவக்கோள் வசனத்துக்கு வரலாமா? குழந்தையை போல பேசினேன். பார்த்தீங்களா? இப்போ நம்ம பார்க்கிறோம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். ம் 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 ஹல்லேலூயா. இப்போ நம்ம எப்படி பேசணும்னா, விசுவாசம் உள்ளவர்களாக நாம் பேச வேண்டும். நம்ம பூரணராகணும், நம்ம புருஷர்களாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா நம்ம எப்படிங்க பேசணும்? விசுவாசமாய் நாம் பேச வேண்டும். சாதாரணமாக பேசக்கூடாது. யாருக்கிட்ட நம்ம பேசினாலும் வேத்தறிஞ்ச நபர்கள், விசுவாசிகள், விசுவாச வார்த்தைகளாகவே நம்ம பேச வேண்டும். இயேசு காற்றையும் கடலையும் பார்த்து பேசினார், இறையாதே அமைதலாயிரு. அது அமைதலாக இருந்துச்சுங்களா? இருந்தது. இன்றைக்கும் உங்களோடு பேச வருகிறவர்கள் அவங்க என்ன பார்க்கணும்? அந்த விசுவாசத்தை பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் தேறினவர்களாக இருக்கிறீங்க என்பதற்கு அடையாளம். ஹல்லேலூயா. புயல் காற்று அந்த பேச்சின் வல்லமையில் நின்றது போல நம்முடைய பேச்சு மற்றவர்களை என்ன பண்ண வேண்டும்? தைரியப்படுத்த வேண்டும். நம்முடைய பேச்சு மற்றவருடைய விசுவாசத்தை கட்டி எழுப்ப வேண்டும்.
நம்முடைய பேச்சு பக்தி விருத்தி உடைய காரியங்களை மாத்திரம் பேச வேண்டும். நம்முடைய பேச்சு மற்றவர்களை சுகப்படுத்த வேண்டும். நம்முடைய பேச்சு மற்றவங்களுக்கு உயிர் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. உயிர் எடுக்கக்கூடாது. உயிர் கொடுக்குற பேச்சு தான் நம்ம என்ன பண்ண வேண்டும்? பேச வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் புருஷராக வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பேச்சு எப்படி இருக்கணும்? ஒரு மாற்றம் இருக்கணும். ஹல்லேலூயா. முதலாவதாக சில காரியங்களை நம்ம பார்த்தோம். குழந்தைத்தன்மை குறித்து பார்த்துட்டோம். இப்போ அந்த பேச்சில் நம்ம பார்க்கும் போது இந்த மாற்றங்கள் அனுபவங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நம்ம தேறினவர்களாக இருக்கிறோம். ஐயோ, நீங்கள் சொன்ன வார்த்தை என்னை காயப்படுத்திருச்சு, நீங்கள் சொன்ன வார்த்தை என்னை வசனப்படுத்திருச்சு, நீங்கள் என்ன ப்ளேம் பண்ணி பேசிட்டீங்க, நீங்கள் என்ன குற்றப்படுத்திட்டீங்க, நீங்கள் என்ன துக்கப்படுத்திட்டீங்கன்னு மற்றவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பேசுகிற ஒவ்வொரு சொல்லுக்கும் நம் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, பவுல் சொல்வது போல நீங்கள் விசுவாச வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? பேச வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள வார்த்தை அது பலரை அது கட்டி எழுப்பும். வேவு பார்க்க 12 பேர் போனாங்க, 10 பேர் அவிசுவாசமுள்ள வார்த்தைகளை பேசினாங்க. யோசுவாவும் காலேபும் மாத்திரம் விசுவாசமுள்ள வார்த்தையை பேசினாங்க. எல்லாருக்கும் தெரியும்ல, எளிதாக என்ன பண்ணலாம்? மேற்கொண்டரலாம். அதுதான் பூரணமான அனுபவம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நம்முடைய பேச்சு வெறும் பேச்சாக இருக்கக்கூடாது, விசுவாச பேச்சாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்முடைய பேச்சு வெறும் பேச்சாக இருக்கக்கூடாது, விசுவாச பேச்சாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அப்படி நீங்கள் பேசுங்க. இப்படி நம்ம இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக நாம் பார்க்கலாமா? நான் குழந்தையை போல என்ன சொல்கிறாங்க? சிந்தித்தேன். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன் பார்த்தாச்சு. அடுத்தது என்ன? குழந்தையை போல சிந்தித்தேன். சிந்தித்தேன் என்றால் என்ன? நம்முடைய கற்பனைகள், எண்ணங்கள், இது மாதிரி காரியங்கள்லாம் நம்ம சிந்தனைக்குள்ளாக நம்ம பார்க்கலாம். இப்போ குழந்தையுடைய சிந்தனை எப்படி இருக்கும் சொல்லுங்க? குழந்தையோட சிந்தனை எப்படி இருக்கும்? எது பார்க்குதோ அதை என்ன பண்ண குழந்தை? நம்பும். கரெக்டுங்களா? எதை பார்க்குறோமோ அதை நம்பிட்டு குழந்தை பேசும். அப்போ புருஷருடைய சிந்தனை எப்படி இருக்கணும்? வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் நாம் பார்க்கிறோம். ஆ ஆ ம் அதி சீக்கிரத்தில் நீங்கும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம புருஷராகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் போது காணப்படாதவைகள் மேலே ஒரு நிச்சயம் காணப்படும். ஹல்லேலூயா. காணப்படாதவைகள்லாம் என்ன? பரலோகம் நம்ம பார்த்துருக்குறோமா? யார் பரலோகம் பார்த்தீங்க? முன்ன பின்ன செத்தா தானே தெரியுங்க பரலோகம்லாம். தெரியாது. ஒரு செத்து தான் பார்ப்போம். வேணா போயிட்டு இல்லை தரிசனத்தில் வச்சுக்காட்டி இல்லை, பரலோகத்தை பார்க்கல. புதிய எருசலேம் பார்த்துருக்குறோமா? பார்க்கல. சியோன் பார்த்துருக்குறோமா? பார்க்கல. வசனத்தை வாசிக்கிறோம், நம்புகிறோம். என் சிந்தனை நான் குழந்தையாக இருந்த நான் பூமிக்குரிய காரியங்களை மாத்திரமே நோக்கி பாட்டு நம்புவேன். இதெல்லாம் நான் பார்க்குறேன், நான் நம்புகிறேன். என்ன உலகத்தால் அதான் சொல்கிறான். கடவுள்லாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இப்படின்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இன்றைக்கி அது மாதிரி இருக்கிற நபராக இருக்கிறாமா? நான் சிந்தனையில், என்னுடைய சிந்தனையில் நான் குழந்தை அல்ல, என்னுடைய சிந்தனை ஆவிக்குரிய சிந்தனை. நான் காணப்படாதவைகள் மேல் நிச்சயமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கென்று ஒரு ஜீவக்கிடம் வைப்பார், எனக்கென்று ஒரு மகிமையை அவர் வைத்திருக்கிறார், எனக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை அவர் கட்டி வைத்திருக்கிறார். நிச்சயமாக நான் என்ன பண்ணுவேன்? அதை சுதந்திரத்துக் கொள்வேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசம் வைக்கிறது தான் புருஷர் ஆகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய சிந்தனையில் குழந்தைத்தன்மை உடைய பால் உண்ணத்தக்கிற சிந்தையாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென்.
இந்த உலகத்துக்கு இருக்கிற காரியங்களை மாத்திரமே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. நான் நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், நல்லா கார் வாங்கணும், நல்லா கல்யாணம் பண்ணணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இதெல்லாம் உலகத்தாரும் நினைக்கிறாங்க. நீங்களும் நினைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அவன் பார்க்குறத நம்புவான், நான் பார்க்காத ஒரு காரியத்தை நம்புகிறேன், அதுதான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. அதை நான் நம்புகிறேன். அதை நான் நம்பும் போது தான் என்னுடைய பார்வையெல்லாம் எங்கே போவோம்? மேலானவை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அதை நம்ம நம்பாட்டி இன்னும் குழந்தையாகவே இந்த உலகத்தில் சுகம் கிடைக்கிறதுக்காக இயேசுபாவை தேடுவோம். பிரச்சனை போராட்டம் வந்தால் பைபிளை படிப்போம். கற்றுக்கணுன்னு ஆசையும் வராது. உடம்பு சரியில்லைன்னா ஜோம் பண்ணுவோம், சுகம் வேணும்னா ஜோம் பண்ணுவோம். இப்படி தான் இருக்கிறாங்க நிறைய பேர் விசுவாசத்தில். அப்போ அவங்க எப்படி சத்தியத்தை அறிஞ்சு கொள்ள முடியும்? அறிஞ்சு கொள்ள முடியாது அவங்களால. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் அதை காணப்படாதவைகள் மேலே ஒரு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, பிலிப்பியர் 3:14-15. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். புருஷர் ஆகிறவங்க இந்த சிந்தை இருக்கணும் எல்லாத்துக்கும். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இதே 12-13 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, 3:12-13. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும், நடந்தாயிடுச்சு, நான் முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நீ எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ புரிஞ்சுங்களா? குழந்தைக்கும் புருஷத்தன்மைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும், சத்தியம் எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் சொல்ல தேவையில்லை. எத்தனை வருஷம் ரசிக்கப்பட்டாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் தெரியும் நம்ம சொல்லும் போது நம்ம வாழ்க்கையில் எதுவுமே கற்றுக்கொள்ள முடியாது. பிந்தினவதை யோசிக்காமல் முந்தினவர்களை யோசிக்கணும். போன மாதம் நான் ஜனவரி மாதம் கற்றுக்கிட்ட காட்டிலும் இந்த பிப்ரவரி மாதத்தில் நிறைய பைபிள்லேருந்து நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எப்போ ஆசை வருதோ, உங்கள் சிந்தனை மாறுதோ, அப்போ நீங்கள் புரிச்சுக்கலாக இருப்பீங்க. அப்போ இயேசுவை உங்களோடு பேசுவார், உங்கள் சிந்தனை புதுப்பிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நான் நடந்தாயிற்றுன்னு யாருமே என்ன பண்ணக்கூடாது? சொல்லவே கூடாது. இதை சொல்லணும் எல்லாருமே. எனக்கு எல்லாம் தெரியும்னு யாரும் சொல்லக்கூடாது. சொல்லுங்கள், எனக்கு எல்லாம் தெரியும்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லாம் தெரியும்னு சொல்ல மாட்டேன். இன்னும் நான் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது, நான் கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழும் போது, அப்படி ஒரு சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது மாத்திரமே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு காலை வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறார். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை நம்மளை கொண்டு ஏசப்பா செய்ய விரும்புகிறார். ஆனால் நீ ஒன்றும் ஆரம்ப கட்ட நிலையிலேயே நின்றுட்டு இருந்தீங்கன்னா உன்னை கொண்டு ஒன்றும் என்னால் செய்ய முடியாமல் இருக்கிறது. நீ வாஞ்சிக்கிற, கையை தட்டுற, பாட்டு பாடுற, அபிஷேகமாக இருக்கிற, ஆனால் நீ சபையை விட்டு வெளியில் போனதுக்கப்புறம், நீ பர்சனல் ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் நீ இன்னும் உலகபரமான காரியத்தை மாத்திரமே நீ என்ன பண்ணுற? நாடுகிறாய். இன்னும் பாலம் மட்டும் தான் சாப்பிட்ற. இன்னும் நீ என்ன பண்ண மாட்டேங்கிற? பைபிள் இருக்க வசனங்களை நீ ஆராய்ந்து பார்க்க மாட்டேங்கிற. நீ ஆராய்ந்து பார்த்தினா நான் உன்னோடு பேசுவேன் என்று அவர் கூறுகிறார். இன்னைக்கு எல்லாருக்கும் பொதுவான சத்தியம் அது. பார்த்தீங்களா? இன்னைக்கு ஏசப்பா நம்மோடு பேசணும்னா பைபிள் நம்ம ஒழுங்காக ரீட் பண்ணணும். இந்த வாரத்திலேருந்து அந்த தீர்மானம் எடுங்க. நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாதுன்னா பைபிள் ஒழுங்காக நீங்கள் வாசிக்கணும். இல்லாட்டி யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சத்தியத்தை சொல்லுவாங்க, நீங்கள் நம்பிக்கிட்டு ஆமாஞ்சாமி போட்டு இப்படியே போயிடுவீங்க. ஈஸியாக பிசாசு உங்களை ஏமாற்றிடுவான். ஒரு வசனத்தை எப்படி வேணாலும் மாற்றலாம் தெரியுமா?
எதிர்மறையான கருத்துக்களை சொல்லி கூட மாற்றுவாங்க. இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் நம்முடைய தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டாங்க, சத்தியத்துட்டு விலகி போய் கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா அவங்க தேர்ச்சி அடையலை, வசனத்தை வெறுக்கிறாங்க. இயேசு சொல்லுகிறார், என் கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. வேதத்தில் இருக்கிற காரியம் பாரமானவைகள் அல்ல. ஆனால் வேதத்தை நம்ம பாரமாக நினச்சிட்டா உள்ளே இருக்கிற கற்பனைகளும் நம்மளுக்கு என்ன ஆயிரும், பாரமாக போயிடும். வேதத்தை நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதில் போட்டிருக்கிற என்ன சட்டத்திட்டங்கள்னாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதன்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அப்படி யாரும் இருக்க முடியாது என்று சொல்லுவாங்க. இயேசு சொல்லுகிறார், என் கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. நீங்கள் நிறைய பேர் வழி தப்பி போகிறதுக்கு காரணம் இதுதான். சத்தியத்திற்காக என்னால் நிற்க முடியல பிரதர், சத்தியத்திற்காக என்னால் சிந்திக்க முடியல பிரதர், என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் உலகத்துக்கு இருந்த காரியங்கள், பிஸ்னஸ், பணம் சம்பாதிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இதுக்காக நான் ஓடுகிறேன். அன்றைக்கி இயேசுவிட ஒரு தாயார் வந்து கேட்டாங்க, என் மகன், உங்கள் இடது படத்தில் ஒரு மகன், வலது படத்தில் ஒரு மகன் இருக்கணும். அந்த வாஞ்சை எத்தனை பேருக்கு, அந்த சிந்தனை எத்தனை பேருக்கு இருக்கிறது? அதுதான் புருஷராகிற தன்மை. அந்த தன்மைக்கு நேராக உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணணும், நீங்கள் வளர்க்க வேண்டும். உங்கள் ஜீவியம் அப்படி காணப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, சோர்ந்து போகாமல் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எத்தனை ஆண்டு ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் சரி, ஒரு சிலர் பூரணராக இருப்பீங்க, ஒரு சிலர் ஒன்றும் குழந்தையாகவே இருப்பீங்க. குழந்தையாக இருந்தால் இந்த காரியங்கள்லாம் நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி வசனத்தை கொண்டு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். புருஷராக இருந்தால் என்னென்ன காரியங்கள் நீங்கள் செய்வீங்க, எந்தெந்த காரியத்தில் என்னென்ன மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தனை வெங்கடேஷை பார்த்து புது விசுவாசியாமா அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? அவனுக்கு பைபிள் தெரியலன்னா எனக்கும் தான் பைபிள் தெரியல. அவனும் நானும் இப்போ ஒன்றா தான் இருக்கிறோம். இதுதான் ஆண்டவர் நமக்கு முன்னாடி வைக்கிற செக் பாயிண்ட். நீ புருஷர் ஆனேனா நீ என்ன இருக்கணும், சகலத்தையும் அறிந்து கொள்ள உனக்கு ஒரு விருப்பம், தாங்க, வாஞ்சை இருக்க வேண்டும். உன் சிந்தனை அப்படி இருக்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்குள்ள வாக்குவாதங்கள், போட்டி, புராணங்கள் இதெல்லாம் இருக்கும்போது நம்ம எதாயும் கற்றுக்கொள்ள முடியாது. நம்ம ஒருமனமாக இல்லாட்டி எதையுமே நம்மளால் சுதந்திரித்து கொள்ள முடியாது. அதனால் வீண் பேச்சுகளுக்கு, தேவையில்லாத காரியங்களுக்கு, தாவீது கூறுவது போல எனக்கு மிஞ்சின காரியங்களுக்கு நான் தலையிடாமல் வசனத்தில் என் ஆத்துமா அமர்ந்திருக்கும். நான் பால் மறந்தவன். ஹல்லேலூயா சொல்லுங்க, நான் பால் மறந்தவன், ஏனென்றால் நான் கிறிஸ்துவ ஜீவியத்தில் வளர்ந்து கொண்டே போகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவானவர் ஞானத்தில், வளர்த்தியில், தேவ கிருபையில், மனுஷ தேவையில் வளர்ந்தது போல நானும் வளர விரும்புகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். புரிஞ்ச சத்தியம் உங்களுக்கு? ஆமென். திறவுகோல் வசனத்தை வாடிக்கலாமா? நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், சிந்தித்தேன், யோசித்தேன். ஹல்லேலூயா. இப்போ யோசிக்கிறது, பேச்சை பார்த்துட்டோம், சிந்தனையை பார்த்துட்டோம். பேச்சில் என்ன கற்றுக்கிட்டோம்? விசுவாச பேச்சு இருக்கணும். சிந்தனையில் என்ன பார்த்தோம்? உலகத்தை கிட்ட காரியங்களை தாண்டி தேவனுடைய ராஜ்யம் கிட்ட காரியம்தான் சிந்தனை. இப்போ யோசனை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த யோசனை குறித்து நம்ம பார்க்கும்போது ஒரு நபரை கூட நம்ம என்ன பண்ணலாம், இதில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எல்லாருக்கும் நல்லா தெரியும், பேதுருடைய வாழ்க்கையை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. பேதுரு அவன் யார் சொல்லுங்க? இயேசுவின் பேதுரு யார்? சிம்பிளாக சொல்லுங்க, முந்திரி கோட்டை. சொல்லுங்க, பேதுரு யார்? எப்போ குழந்தையாக இருக்கும்போது முந்திரி கோட்டை, யோசனை எல்லாமே முந்திரி கோட்டை. ஏசப்பாக்கே என்ன பண்ணுவார் போயிட்டு, என்ன இப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, சிலுவையில் போயிட்டு உடனே இதாயிருமா, சிலுவையெல்லாம் போயிட்டெல்லாம் அடியெல்லாம் வாங்கக்கூடாது யாருக்கிட்டையும். நீங்கள் எங்கள் கேங் லீடருங்க, நீங்கள் பெரிய ஆள், உங்களை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அப்படி என்ன வச்சுருக்கிறேன் நான். போய் நீங்கள் போயிட்டு என்ன போய் இவங்ககிட்டலாம் போய் அடி வாங்கணுமா சிலுவையில்? அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, யோசனையெல்லாம் எப்படி இருக்குது?
பூமிக்குரிய காரியங்களாக பேசுகிற, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லி அவனை கண்டிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ குழந்தையாக இருக்கும்போது இப்படி தான் பேசுவோம். அது என்னடது, நான் தரமாட்டேன், நான் செய்ய மாட்டேன். அருமையான சத்தியத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். யோவான் 21:18 நாம் பார்க்கிறோம். அவனுடைய 2 காரியத்தை பார்க்கிறோம், இளவயதையும் முதிர்ச்சியும். உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. பேதுரு, இப்போ நீ குழந்தையா இருக்கிற, இள வயதாக இருக்கிறப்பா, இப்போ நீயே உன் அறை என்ன பண்ணலாம், கட்டிக்கொள்ளலாம். ஒரு நாள் நீ புருஷன் ஆவ, அப்போ உன்னொருவன் உன் அறையை கட்டுவான் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனத்தை, அப்படின்னு ஒரு காரியத்தை தேவன் கூறுகிறத மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு நான் கூறுகிறேன் என்று அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி பேதுருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது அவனுடைய யோசனைகள்லாம் அப்படி தான் இருந்தது. பூமிக்குள்ள காரியங்கள், அவன் சிந்தனையெல்லாம் என்ன ஆயிடுச்சு, அப்படி தான் இருந்துச்சு. வெட்ட வராங்க கெஸ்மேன தோட்டத்தில், யாரா அது, எங்கள் ஏசப்பாவே வெட்டுவீங்களா? கத்தி எடுத்து அவன் காதை என்ன பண்ணிட்டான், போலீஸவனோட காதை வெட்டிட்டான். அவசரம் எல்லாத்துலேயும். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ ஆசை, அவ்வளோ பாசமாக. இன்றைக்கி ஏசப்பா மட்டும், பேதுரு ஐயோ எவ்வளோ அன்பான சீஷன், எவ்வளோ அன்பான நண்பனாக இருக்கிறான். சரிப்பா, உன் வார்த்தையை நான் செவி சாய்க்கிறேன், எனக்கு இந்த சிலுவை பாடலாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு ஏசப்பா பேதுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்திருந்தார்னா இன்றைக்கி நாங்களும் உட்காந்துருப்போமா? நம்ம இல்லையே. அவர் சிலுவையில் ஏறினால தான் நமக்கு ரட்சிக்கப்பட்டு பாவமன்னிப்பு நிச்சயிக்கப்பட்டு இன்றைக்கி உட்காந்துருக்கிறோம். அதனால் நம்முடைய யோசனைகளில் நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, மறுரூப மலையில் கூட நாம் பார்க்கும்போது அங்கு இயேசு மறுரூபமாகிறார். மோசே, எலியா அங்கே காணப்படுகிறாங்க. அப்பயும் பேதுரு என்ன பண்ணுறாரு, ஐயோ உங்களுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டுட்டு நம்ம எல்லாம் ஒன்றா இங்கேயே இருக்கலாம்ப்பா, எல்லாம் ஒன்றா இருக்கலாம். அவனுடைய யோசனை எல்லாம் எப்படி இருக்குது, பூமிக்குரிய காரியங்கள், இப்போ நான் சந்தோஷமாக இருந்தால் போதும், இப்போ நான் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும், இதை மாத்திரம்தான் அவன் என்ன பண்ணுறான், யோசனையில் இருக்கிறான். குழந்தையாக இருக்கிறான் அவன் பேதுரு. பார்த்தீங்களா? ஏசு அப்படி ஒத்துக்கிட்டாரா? இல்லை. அவனுடைய யோசனை எல்லாம் அப்படி இருந்தது. பார்த்தீங்களா? அதனால் நம் குழந்தையாக இருக்கிற அனுபவம் நம்ம என்ன பண்ண விடாதுன்னா, நம்மை புருஷராக விடாது. இந்த யோசனை இப்படி இருக்கும்போது நம்மளை என்ன பண்ணணும்னா, நல்லா கேட்டுக்கோங்க, உங்களை துன்பங்களை ஏற்றுக்கொள்ள விடாது. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகின்ற பாடுகளை ஏற்றுக்கொள்ள உங்களை இந்த சிந்தை விடாது. குழந்தைக்கு ஏற்ற சிந்தை. பாடுகளை நான் எதுக்கு சகிக்கணும், நான் எதுக்கு கஷ்டப்படணும், நான் ஏன் மௌனமாக இருக்கணும், நான் எதற்கு பொறுமையாக இருக்கணும், இதெல்லாம் குழந்தை கேட்கும். அப்படிங்களா? குழந்தை தன்மையில் இருக்கும்போது இதெல்லாம் வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கோவப்படக்கூடாதுன்னு நினைப்போம். அப்போ இந்த யோசனை என்ன பண்ணும், குழந்தை தன்மை, நீ எதுக்கு பொறுமையாக இருக்கிற, உன் மேலே தப்பா, நீ பேசு, 2ல் 1 பேசு, உனக்கு என்ன தலையிலத்தா, இவ்வளோ கஷ்டத்தையும் இழிச்சு வாங்க நினைக்கி, இதெல்லாம் பழி சுமையெல்லாம் கேட்டு நீ இருக்கணுமா? பாடுகளை ஏற்றுக்கொள்ளாத, சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு அனுபவம் இந்த குழந்தை தன்மை பேதுருடைய வாழ்க்கையில், முந்தின வாழ்க்கையில், குழந்தையாக இருந்த வாழ்க்கையில் இருந்தது. அவன் எப்போ அவன் மனம் திரும்பி இயேசுவே என் சொந்த ரட்சகர், இயேசு சொன்ன அந்த வார்த்தை நினைவில் வரும்போது, அவன் புருஷனாகும் போது, அவன் கிறிஸ்துவுக்காக எந்தெந்த இடத்துல எல்லாம் பயந்து பாடுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் அவிசுவாசத்திற்கும் அவன் போனானோ, அவன் விசுவாச வீரனாக காணப்பட்டான். ஹல்லேலூயா. ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் என்ன பண்ணாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. அவன் சிந்தை, அவன் யோசனை மாறும் போது, அவன் புருஷனான போது அவன் வாழ்க்கையில் அர்ப்பணம் நடந்தது. இயேசு தொட்டா சுகம், பேதுரு நிழல் பட்டவங்க சுகம். அப்போ இந்த அனுபவம் எதில் நடந்தது, யோசனையில் நடந்தது.
குழந்தையாக இருக்கும்போது ஆஹா வேண்டாம்ப்பா, இந்த ஊழியம் வேண்டாம்ப்பா, ரொம்ப கஷ்டம்ப்பா, கிறிஸ்துவ வாழ்க்கையில் நிலைத்திருக்க முடியாதப்பா, வசனத்தை கை கொள்ள முடியாதப்பா, என்னால் கோவப்படாமல் இருக்க முடியாதப்பா, இதெல்லாம் குழந்தை பேசும். நீ புருஷனானே நான் இது எல்லாத்தையும் நீ ஈஸியாக கடந்து வந்துடலாம். ஹல்லேலூயா. உங்கள் ஆத்துமாவை நீங்கள் அடக்கலாம். ஹல்லேலூயா. அதுதான் புருஷராகிற தன்மை. ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் நம்ம நன்றாக அறிந்து கொள்ளும் போது, நீ இளவயதாக இருக்கும் போது உன் வாழ்க்கையை, உன் அறையை நீயே கட்டிக்கிட்ட, உன் வாழ்க்கையை நீயே டிசைன் பண்ணிக்கிற. நீ புருஷன், நீ முதிர் வயதாகும் போது இன்னொருவன் வந்து உன் அறையை கட்டுவான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, முதிர் வயதாக இருக்கும்போது நம்முடைய உடைய வயசானவங்களாம் நம்ம பார்க்குறோம். வயசானவங்களாம் பார்த்துருக்கீங்கள? அவங்களோட ட்ரெஸ் அவங்களால போட்டுக்க முடியுமா? ரொம்ப நட்டுக்குமா, ரொம்ப இதாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. அப்போ தான் அவங்களால அந்த துணியை அதெல்லாம் போட்டுக்கொள்ள முடியும். இது அவங்க இளமையாக இருக்கும்போது எல்லா காரியத்தையும் அவங்களே செய்து கொள்ளுவாங்க. இது என்ன குறிக்கிறதுனா, ஒரு பலவீனத்தை குறிக்கிறது. இது ஆவிக்குரிய பலவீனம். பார்த்தீங்களா? இது சரீர பலவீனம் அல்ல, ஆவிக்குரிய பலவீனம். அது என்ன பலவீனம் என்று சொல்லி பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசுவும் இந்த பலவீனத்துக்கு அவர் தள்ளப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும், அவர் பலவீனத்தால் சிலுவையிலே அறையப்பட்டிருந்தும். என்ன பலவீனம் ஏசப்பாக்கு இருந்தது? சிக்கன் குனியாவா, டெங்குவா, கொரோனாவா, என்ன இருந்துச்சு ஏசப்பாக்கு பலவீனம்? சளியா, காய்ச்சலா, இருமலா? என்ன பலவீனம்? ஆவிக்குரிய பலவீனம். அது எப்படிப்பட்ட பலவீனம்? நம்மளால் சுய சித்தத்தை செய்ய முடியாத பலவீனம், சொந்த வழியில் நடக்க முடியாத ஒரு பலவீனம். அந்த பலவீனம் நம்மை தாக்கும் போது, அந்த பலவீனம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும்போது, வேறு ஒருவர் நம்மை என்ன பண்ணுவார்? வழிநடத்தி சொல்வார். அவர் தான் ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் கெத்செமனே தோட்டத்திலே சொல்கிறார், ஏன் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆக கடவுது. உங்கள் வாழ்க்கையை முழுமையாக இயேசுக்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, உங்களால் சுயமாக எதுவும் செய்ய முடியாத பலவீனம் காணப்படும். அதுதான் அந்த பலவீனம். வசனம் எல்லா இடத்துலையும் உங்களை என்ன பண்ணும்? கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆவியானவர் எல்லா சூழ்நிலையும் உங்களை என்ன பண்ணுவார்? அமைதிப்படுத்திகிட்டே இருப்பார். நீ கோவப்படாதப்பா, சுயமாக எது செஞ்சிடாத தம்பி, சுயமாக எது செஞ்சிடாத, சுயமாக எது முடிவு எடுத்துடாத, வசனத்தை பாரு, நான் உனக்கு சொல்கிறேன், பொறுமையாரு. ஒரு குரல் நம்ம இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்? சொல்லிக்கொண்டே இருக்கும். இந்த பலவீனம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவை. ஆவிக்குரிய பலவீனம் அனைவருக்கும் தேவை. அந்த பலவீனம் என்னவென்றால், நான் சுயமாக செயல்படாமல் தேவன் என்னை நடத்துகின்ற அனுபவம் தான் அந்த பலவீனம். ஹல்லேலூயா. சரீர பலவீனத்தில் நாம் பார்க்கிறோம். சரீர பலவீனம் எல்லாருக்கும் தெரியும். தலைவலி, காய்ச்சல், உடம்பு செய்யாது, இதெல்லாம் பார்க்குறோம். இனி இந்த ஆவிக்குரிய பலவீனம் என்பது உங்கள் செய்ய சித்தத்தை செய்ய விடாது. இந்த பலவீனம் நல்ல பலவீனம். ஹல்லேலூயா. அந்த பலவீனம் இருக்கும் போது ஆவியானவர் உங்களை வழிநடத்தி செல்வார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 12:10. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இந்த பலவீனத்தின் மேல நமக்கு ஒரு வாஞ்சை, பிரியம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏப்பா, ஒரு கணத்தில் அரைஞ்சா மறு கணத்தை காட்ட சொல்றது யாரு? ஏசப்பா. இது ஒரு பலவீனம். இந்த உலகம் இதை பலவீனமாக பார்க்கும். கிறிஸ்தவர்கள் நாங்கள்லாம் ஒன்று சொன்னால் என்ன பண்ணிடுவோம்? அடித்து நவுத்துருவோம். சொல்கிறான். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் எத்தனையோ அடிக்கிறான், எத்தனையோ துன்புறுத்துகிறான். கிறிஸ்தவர்கள் பதில் தாக்குதல் நடத்தாமல் இருக்கிறாங்கன்னா ஆவிக்குரிய பலவீனத்தால். ஹல்லேலூயா.
சரீர பலவீனத்தால் எந்த கிறிஸ்தவனும் அடங்கி போவதில்லை. பேதுருவை போல வெட்டி சாச்சிருவாங்க. அப்படி வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவர்களாக எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இருக்கிறீங்களா? சொல்லுங்க, இருக்கிறீங்களா? யாராவது ஒருத்தர் வந்து இப்படி சொல்கிறாரு, என்னடா இயேசு ஏற்றுக்கொண்டியாம நான் அடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கேட்கறதுக்கு நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? அடிப்போம். ஆனால் வசனம் சொல்லுது, உன் சத்துருக்களை, இது பலவீனம், ஆவிக்குரிய பலவீனம். ஸ்நேகிக்கிறேன், என் சத்துருக்குள்ளே நான் ஸ்நேகிக்கிறேன், என் துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், சபிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். பார்த்தீங்களா? அது என்னன்னா உங்களை சுயமாக செயல்பட விடாமல் தடுக்கிற பலவீனம். இந்த பலவீனம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சுய காரியங்கள், சுய சித்தங்கள், எல்லாத்துலேயும் சுயங்கள் செயல்படுகிறது. இந்த பலவீனத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஏற்றுக்கொள்ளாதனால வாழ்க்கையில் பல காரியங்களில் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, போய் சிக்கி தவிக்கிறீங்க. உங்கள் யோசனை புருஷராகிற யோசனையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புரிஞ்சுக்கொண்டீங்க? புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கலையா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்காதவங்கள அல்லையோ சொல்லுங்க. வெரி குட். ஓகே. கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், புரிஞ்சுக்க விடமாட்டான் பிசாசு இந்த காரியத்தை. என்னடா அது ஏதோ ஒன்று ட்விஸ்ட் பண்ணி இப்படி இருக்குது. ஏன்னா நம்ம இன்னும் குழந்தையாக தான் இருக்கிறோம். இயேசு அழைக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு உதவி செய்வார், இது மாதிரி வார்த்தை சொன்னால் என்ன பண்ண காது, ஓ நல்லா இருக்கு கேட்குவோம். என்னடா அது பலவீனங்கிறாங்க, அது என்ன ஆவிக்குரிய பலவீனங்கிறாங்க, அது என்ன நல்லதுங்கிறாங்க. ஆவிக்குரிய பலவீனம்னா நம்மளை எது சுயமாக செயல்பட விடாதாமா. பார்த்தீங்களா? இந்த பலவீனத்தின் மேலே நம்ம பிரியமாக இருக்கணும்னு சொல்லுது வசனம். பார்த்தீங்களா? 2 கொரிந்தியர் 12:10 அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இந்த பலவீனத்தில் பிரியமாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மிஸ்டரிமார்கள் இங்கே வந்து ரத்தத்தை சிந்தினாங்க, வேர்வை சிந்தினாங்க, கஷ்டப்பட்டாங்க. அதனால தான் எனக்கு வெளியேறப்பட்டிருந்த ரட்சிப்பு, கிருபை, பைபிள் இது எல்லாமே நம்ம கையில் கிடச்சிருக்குது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பலவீனத்தை பிரியமாய் ஏற்றுக்கொண்டதுனால தான் இன்றைக்கு இந்த பலமுள்ள இந்த ஆகாரம் நம்ம கையில் கிடச்சிருக்குது. இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகின்ற பலவீனங்களை நம்ம என்ன பண்ணுறோம், உதாசனப்படுத்திக்கிறோம். எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, எனக்கு இது பாரமாக இருக்குது, நான் குழந்தையாகவே இருந்துட்டு போகிறேன், எதுக்குடா ஒம்பு, என்னெல்லாம் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னைக்கு ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல இன்னைக்கு அனைவரையும் பிசாசானவன் வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். இது கஷ்டம், இது முடியாது என்று சொல்லி உங்களுக்கு வரும் துன்பத்தை இன்பமாக பாருங்க. இக்கால பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. அதனால் புருஷராக யோசிங்க, எல்லாத்தையும் ஈஸியாக நீங்கள் எதிர்கொண்டு வரலாம். குழந்தையாக யோசிச்சிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கஷ்டம்தான். ஹல்லேலூயா. அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாய் வாழ நாம் புருஷர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சுயத்திற்கு பலவீனமாக நாம் இருக்க வேண்டும். அன்று பேதுருடைய வாழ்க்கையை மாற்றின தகப்பன் இன்று நம்முடைய வாழ்க்கையை மாற்ற அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் தான் பவுல் சொல்கிறார், இனி நான் அல்ல கிறிஸ்துவேனல் வாழுகிறார். ஹல்லேலூயா. அதனால் ஆவியானவரிடம் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தல் என்பது முழுமையாக என் வாழ்க்கை நீங்கள் யூஸ் பண்ணி நடத்துங்க. ஹல்லேலூயா. வேறு ஒருவர் உன்னை விருப்பப்படாத இடங்களுக்கு உன்னை கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆவியானவர் உங்களை வழிநடத்தி செல்லும் போது அது எந்த பாதையாக இருந்தாலும் அதில் நீங்கள் செல்லுங்க. யோசிக்காதீங்க, கேள்வி கேட்காதீங்க. அன்றைக்கி அப்போஸ்தலர்கள் அப்படி தான் செஞ்சாங்க. கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தால் நீங்கள் குழந்தைங்க. புருஷரானா ஃபேமஸான ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு அப்படி நினச்சிங்கன்னா புருஷராயிடலாம். ஹல்லேலூயா. மிஷினரிகள் ஜாலியாக ஏசியில் அப்படியே கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு எனக்கு கிடைத்த ரட்சிப்பு போதும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு சீகன் பால்க்கு அங்கேயே இருந்திருந்தா இந்தியாவுக்கு வந்து என்ன கஷ்டப்படணுன்னு என்ன இருக்குது, காடுவல் வந்து கஷ்டப்படணுன்னு என்ன இருக்குது. எத்தனை மிஷினரிமார்கள் வந்தாங்க, ஏமி கர்மாக்கலக்கம்மா அங்கேயே இருந்திருக்கலாமே, ஏன் வந்தாங்க?
அவங்களுக்குன்னு ஒரு பாரம் இருந்தது. ஆவியானவர் இடத்துல ஒப்பு கொடுத்தாங்க. விருப்பமில்லாத இடங்களுக்கு ஆவியானவர் வழிநடத்தி சென்றார். அந்தந்த இடங்களில் ஆண்டவர் அவர்களை எழுப்புதலாய் மாற்றினார். இன்று நமக்கு இந்த சுவிசேஷம் விதைக்கப்பட்டு இன்னைக்கு நம்ம எல்லாம் புருஷராகிறதுக்கு காரணமே அவங்களுடைய இரத்தமும் வேர்வையும் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு இது பிடிக்காட்டி நீங்கள் விருப்பமாக நீங்கள் என்ன பண்ணணும், செய்யணும். வேதம் வாசிக்கிறது கஷ்டமாக எனக்கு புரிந்து கொள்ள முடியலனாலும் நீங்கள் படிக்கணும். படித்தாதான் நீங்கள் தேறினவர்கள் ஆக முடியும். உங்கள் சிந்தனைகள் இந்த உலகத்தை காரியங்கள் இருந்தால் நீங்கள் தேறினவர்கள் ஆக முடியாது. உங்கள் யோசனைகள் இந்த உலகத்தை காரியங்கள் மாத்திரமே இருந்தால் நீங்கள் தேறினவர்களாக முடியாது. இயேசுவுக்கென்று சில பாடுகள் சிலுவைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே அந்த சிங்காசனத்தை நீங்கள் அடைய முடியும். பாடுகள் இல்லாமல் சிங்காசனம் அல்ல. ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இப்போ பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, நீங்கள் குழந்தையா புருஷரா? குழந்தையா? கேளுங்க. நான் சொல்கிறேன்ப்பா, நான் குழந்தை, நான் புருஷன் அல்ல. ஏன்? எல்லாம் தெரியணவன் என்று நீ என்ன பண்ணாத, ஒரு நாளும் நினச்சிடாத. நான் புருஷனாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. எப்படி சொல்லணும்? நான் புருஷனாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சொல்லுங்க, நான் புருஷனாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. யாருக்கு? இயேசுவுக்கு. ஹல்லேலூயா. சாத்தானுக்கு அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, குழந்தைகளாக இருக்கக்கூடாது. சிறு பிள்ளை விதைத்த வெள்ளாமை வீடு வந்து சேராது. அதே போல் சிறு பிள்ளைத்தனமாக இருக்கிற விசுவாசம் நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்காது. பூர்ணராகும்படி கடந்து போனால் மட்டும்தான் நாம் பரலோகம் செல்ல முடியும், எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ நீங்கள் எல்லாருமே இன்னையிலேருந்து குழந்தை கிடையாது, இன்னையிலேருந்து எல்லாருமே புருஷராக ட்ரை பண்ணுறீங்க. ஓகேங்களா? இன்னையிலேருந்து உங்களுக்கு அடிப்படை சத்தியத்தை நிறுத்திடலாமா? இந்த வாரத்திலேருந்து நான் எல்லா பாஸ்டர்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் சொல்லிடுவேன், அடிப்படை சத்தியம் நம்ம சபையில் இனிமேல் போதிக்க மாட்டோம். உங்கள் எல்லாத்தையும் தேறினவர்களாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். அதனால் இனிமேல் வருகிறது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இனிமேல் வர எல்லாத்தையும் நீங்கள் வீட்டில் நீங்கள் படிச்சுட்டு வந்தால் தான் உங்களுக்கு சத்தியம் சர்ச்சை சொல்கிறது புரியும். சரிங்களா? உங்களுக்கு சர்ச்சில் சொல்கிற உபதேசம் புரியணும்னா பைபிள் ஒழுங்காக படிங்க, சத்தியம் உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் இனிமேல் வருகிற எல்லா சத்தியங்களும் பால் தரமாட்டோம். இனிமேல் எல்லாம் போன்விட்டா, ஹார்லிக்ஸ், சிக்கன் லெக் பீஸ், அது மாதிரி நல்லா பெருசு பெருசாக தருவோம். அப்போ தான் நீங்கள் பெருசாக வளர முடியும். சரிங்களா? பால் தின்னதெல்லாம் போதும். ஹல்லேலூயா. பால் தின்னா கடைசியில் சாத்தா என்ன பண்ணிடுவான், நம்மளுக்கு பால் ஊற்றிடுவான். வேண்டாம், நம்ம தான் அவனுக்கு பால் ஊற்றணும், நமக்கு யாரும் பால் ஊற்றக்கூடாது. சரிங்களா? புரியுதுங்களா? இனிமேல் பால் பாக்கெட் காலையில் வாங்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஐயோ நான் குழந்தை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞாபகம் எப்பயும் இருக்கணும் உங்களுக்கு. எப்படி இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சிட்டோன்னு ஒரு பேச்சு இருக்கும், எங்கே போய் பால் வாங்கிட்டு வாங்க, காப்பி வைக்கணும். ஆசையாக எங்கேயோ வந்த டைம் டயர்டாக இருப்போம், எங்கள் பால் வாங்கிட்டு வாங்க. யாரோ வீட்டுக்கு வந்தாலும் எங்கே போய் பால் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் எப்பப்பெல்லாம் பாலை பற்றி ஞாபகம் வருதோ அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? ஐயோ நான் ஒன்றும் குழந்தை இல்லைப்பா, புருஷராகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்பணும். அப்படி இருக்கும்போது இந்த அனுபவம் உங்களுக்கு கடந்து வந்துடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசப்பா தான் விரும்புகிறார். கண்களை மூடலாமா? எங்களை மிகவும் அன்பாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் யார்? நாங்கள் குழந்தைகளாக இருந்தபோது குழந்தையை போல நாங்கள் பேசினோம், சிந்தித்தோம், யோசித்தோம். ஆனால் நாங்கள் புருஷனான போது இவற்றையெல்லாம் விட்டுவிட்டோம். அதே போல் எங்கள் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் அடிப்படை சத்தியம், வேதத்தை ஒழுங்காக வாசிக்க தெரியாமல் இருந்திருக்கலாம், சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளாமல் இருந்திருக்கலாம், ஒழுங்காக ஜெபம் பண்ண தெரியாமல் இருந்திருக்கலாம், போட்டி பொறாமை வாக்குவாதம், நான் இவனை சார்ந்தவன் அவனை சார்ந்தவன் என்று இருந்திருக்கலாம். இல்லை பேதுருவை போல யோசனை எல்லாம் இந்த பூமிக்குரிய காரியங்களாகவே இருந்திருக்கலாம். ஆனால் நான் புருஷனாகும் போது நான் வேத வாசிப்பில் வல்லவனானும், நான் வசன ஜீவியத்தில் தேறினவனாகணும்ப்பா. அப்போ தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாத்தானின் வல்லமை நான் மேற்கொள்ள முடியும்.
அவனை ஜெயித்தார்கள். எப்படி ஜெயித்தார்கள்? ஆட்டுக்குட்டானுடைய இரத்தத்தினால், சாட்சியின் வசனத்தினால். சாட்சியின் வசனத்தினால் மாத்திரமே சாத்தானை நான் ஜெயிக்க முடியும். நான் புருஷனாக விரும்புகிறேன். குழந்தைத்தன்மை இதோட ஒளியட்டும். என்னுடைய சிந்தனைகள் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இந்த பூமிக்குரிய காரியங்களை மாத்திரமே நோக்கி பார்த்து நான் சொல்லக்கூடாது. காணப்படாதவைகள் மேலே பரம அழைப்பில் எனக்கு தேவன் முன்குறித்த காரியத்தை மாத்திரமே நான் நோக்கி சொல்ல வேண்டும். எனக்கு அந்த ஒரு பாக்கியத்தை தாங்க. கடைசியாக என் யோசனையில் நீங்கள் ஒரு மாற்றத்தை தாங்கப்பா. இது வரைக்கும் என்னுடைய ட்ரெஸ்ஸை, என்னுடைய காரியத்தை நான் முடிவு பண்ணி நடத்தியிருக்கலாம். ஆனால் என் வாழ்க்கையில் சில பலவீனங்கள் காணப்படணும்ப்பா. அந்த பலவீனங்கள் எனக்கு ஆரோக்கியமான பலவீனங்களாக இருக்கணும். நான் சுயமாக செய்யக்கூடாது. அந்த பலவீனம் எனக்கு வேண்டும். நான் சுயமாக எந்த காரியத்தையும் முடிவெடுக்கக்கூடாது. என் குடும்பத்திலும் சபையிலும் அந்த பலவீனம் எனக்கு வேண்டும். நீர் செயல்படணும். என் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் செயல்படணும். பாவத்தையும் நீதியும் குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும். என் விருப்பம் அல்ல, எனக்கு விருப்பமில்லாத இடங்களில் என்னை கொண்டு போய் விடுங்க. ஹல்லேலூயா. என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க. நான் குழந்தை அல்ல, நான் புருஷனாக விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இப்படி நீங்கள் தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை அவர் பரிபூரணமாய் அவர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார்.